இந்த அணியை நிறைவு செய்ய பேராசிரியர் நல்லாசிரியர் கோப்பா ரவிக்குமார் ஐயா அவர்களுக்கு கரகோஷம் கொடுத்து வாழ்த்திருங்க. மட்டும் நீங்கள் இருந்துடும். ஏன்னா நாங்கள் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்த கூட்டம் போக போக வந்துக்கிட்டே இருக்கு. சில இடத்துல நாங்கள் பேச பேச போய்கிட்டே இருப்பாங்க. பரவாயில்ல, இதான் அறிவு ஜீவிகள். பேசுங்க சார். உதிரத்தின் உறவோடு என்னை உறவாட விட்ட தாயே, முதிராத மொழியாலே முத்தமிழை நான் பேச முன்னின்று காப்பாய் நீயே. நற்றாயே தமிழ்த்தாயே என் நாவில் வந்து நடம் புரிவாய் நீயே. எங்கேனும் பிழை இருந்தால் நீ பொறுப்பாய் இங்கு தாயே. தமிழுக்கும் தமிழருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்து மகிழ்கிறேன். எல்லா பேச்சாளர்களும் பேசுகிற போது கைதட்டுங்கள் என்று சொல்லுகிற போது உற்சாகமாக கைதட்டி பேச்சாளர்களை கரையேற்றுகிற பெரம்பலூர் மண்ணுக்கும் மக்களுக்கும் கோடி வணக்கங்கள். ஏன் கைதட்டல்? ஒரு மனிதன் பிறக்கின்ற போது அவனுக்கு கிடைப்பது தாயினுடைய நாக்கிலிருந்து பிறக்கிற தாலாட்டு. அதே மனிதன் இந்த மண்ணை விட்டு நீங்குகிற போது அவனுக்கு கிடைப்பது உற்றார் உறவினர்கள் உடன் பழகியவர்களின் கண்களிலிருந்து வழிகிற நீராட்டு. எங்களை போன்ற மேடை கலைஞர்களை வாழ வைப்பது உங்கள் கைதட்டல் என்கிற பாராட்டு. மிக அழகாக நடுவர் அவர்களே, ஒரு வரியில் உங்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உலக தமிழர்களின் உவகை சொத்து நம் அண்ணன் மதுரை மத்து அவர்களுக்கு உண்மையாகவே ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. வாழ்நாளில் தன் சிரிப்பை மட்டுமே எண்ணுகிறவர்களுக்கு மத்தியில் தன்னை சார்ந்திருக்கிறவர்களே சிரித்து மகிழ வேண்டும் என்று நினைக்கிற உயர்ந்த உள்ளத்திற்கு உண்மையாகவே என் அன்பின் வணக்கங்களை சொல்லி, இந்த அற்புதமான புத்தக திருவிழாவிலே மிகச்சிறப்பாக முன்னிலை வகித்து நம்மையெல்லாம் பெருமை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அம்மா அவர்களுக்கும் உடனின்று அமைந்திருக்கக்கூடிய ஏனைய பெருமைக்குரிய அலுவலர் பெருமக்களுக்கும் அத்தனைக்கும் மேலாக பெரம்பலூர் புத்தக திருவிழா தான் எங்கள் பெருமை என்கிற எண்ணத்தோடு இங்கே அமர்ந்திருக்கிற அத்தனை நேயர்களுக்கும் சுவைஞர்களுக்கும் அன்பின் வணக்கங்களை சொல்லி, நடுவர் அவர்களே, ஈரோடு தமிழன்பன் ஐயா எங்கள் பெருந்துறைக்கு பக்கத்தில் இருக்கிற சென்னிமலையிலே பிறந்தவர். அடிக்கடி அவர் சொல்லுகிற வாசகம் இதுதான்: படிக்க முடிவு செய்து விட்டால் ஒரு வரி படிக்க நினைத்தால், ஒரு வரி படிக்க நினைத்தால் ஆத்தி சூடி படி. ஒரு வரி படிக்க நினைத்தால் ஆத்தி சூடி படி. இருவரி படிக்க நினைத்தால் ஒரு திருக்குறள் படி. இருவரி படிக்க நினைத்தால் ஒரு திருக்குறள் படி. 3 வரி படிக்க நினைத்தால் ஒரு ஹைக்கூ படி, துளிப்பாவை படி. 4 வரி படிப்பதென்று முடிவெடுத்து விட்டால் நாலடியார் படி. படிக்கவே முடியாதென்றால் எப்படிம்பார்? படிக்கவே முடியாதென்றால் எப்படிம்பாரு? ஆனால் ஒரு அறிவு திருவிழாவாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். உண்மையாகவே அவர்கள் அத்தனை பேருக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. மாவட்ட நிர்வாகத்துக்காக எவ்வளவு பெருமையாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நடுவர் அவர்களே, நீங்க சொன்னீங்க 9 ஆண்டுகள் வேற இடத்துல நடந்தது, ஆனால் 10ஆம் ஆண்டு இந்த இடத்துல நடத்துறாங்கன்னு. நடக்கின்ற இடம்தான் மாறுபட்டு இருக்கிறதே தவிர பார்வையாளர்களின் எண்ண ஓட்டத்தின் வீரியம் குறையாமலே தான் இருக்கிறது என்பதை இந்த அரங்கம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நல்ல தலைப்பு கொடுத்திருக்கீங்கன்னா, வாழ்வின் பொற்காலம் பழைய தலைமுறையா புதிய தலைமுறையா? அன்றைய தலைமுறைகள் வாழ்வின் பொற்காலமாக இருந்ததா? இன்றைக்கு இருக்கிற தலைமுறைகள்? என் சகோதரி ரொம்ப அழகா சொன்னாங்க, 2K கிட்ஸ். 2K கிட்ஸ் நடக்கிற ஒரு உண்மையை சொல்றேங்க. மதுரை வீரனா வந்து உட்கார்ந்து இருக்கார் அண்ணன். 20-22 காளமாடுகளை அடக்க போனாலும் அடக்க முடியாம தொட்டுட்டு, ஏன் தோத்துட்டே வந்தாலும் அடுத்த தடவை ஜல்லிக்கட்டுல ஒரு மாட்டையாவது தொட்டு பிடிப்பேன்னு நம்பிக்கையோட வாழ்ந்த காலம் எந்த காலங்க? ஆனா வீடியோ கேம்ஸ்ல தோற்று போறோம்ங்கிற எண்ணம் வந்துட்டா சுவிட்ச் ஆஃப் பண்ணி படுத்துக்கிற இந்த தலைமுறை எங்க உண்மைனா கைதட்டுங்க சார். நான் கேட்கிறேன், இந்த காலம் எப்படி நடுவர் அவர்களை பொற்காலமாக இருக்க முடியும்? இன்னும் சொல்ல போனா, நீங்க சொன்னீங்கல்ல தொலைக்காட்சி. நடுவர் அவர்களே, ஒரு காலத்துல ஒருவரை புதைக்க வேண்டும் என்றால் ஒரு சவப்பெட்டி போதும்பாங்க. இன்றைக்கு ஒரு குடும்பத்தையே சேர்த்து புதைக்க ஒரு தொலைக்காட்சி பெட்டி போதும்ங்கிற நிலைமையில மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால், புது வீடுன 60 லட்சம் போட்டு கட்டியிருக்கார். எல்லாரையும் தான் அழைச்சிருந்தாரு நண்பர் ஒருவர். இதுதான் சார் பூஜை அறை, நீங்க சொன்ன மாதிரி இதுதான் டைனிங் ரூம், ஒவ்வொன்னா காட்டினார். இதுதான் சார் ஹால் அப்படின்னார். ஹாலை பார்க்கறேன்னே வெறுமையா இருக்கு.
இணையா 40, 50, 60 லட்ச ரூபா போட்டுக்கு மேலே வீடு கட்டியிருக்கீங்க, ஒரு 43 இன்ச்சு ஒரு எல்இடி வாங்கி வைக்கக்கூடாதா, ஒரு 50,000 60,000 போட்டுன்னு கேட்டால் அந்த மனுஷன் சொன்ன வார்த்தைங்க மேடம் என்ன தெரியுங்களா? மூத்த பையன் +2 படிக்கிறான் தம்பி, சின்ன பையன் 10th படிக்கிறான். டிவி வாங்கி வச்சா 2 பேருடைய படிப்பும் பாழாகி போயிடும்னு நான் டிவியே வாங்கலைன்னாருங்க. உங்களை மாதிரி நானும் உணர்ச்சி வசப்பட்டு கைதட்டி ஒரே ஒரு வார்த்தை பாராட்டினேன், பெத்தா உங்களை மாதிரி பிள்ளைகளை வளர்க்கணும் சார், வளர்த்தா உங்களை மாதிரி பிள்ளைகளை வளர்க்கணும் சார். நான் அந்த மனுஷன் சொன்னேன், எங்க சார் உங்க 2 பிள்ளைகளும்னு, பக்கத்து வீட்டுக்கு டிவி பார்க்க போயிருக்காங்கன்னு. அந்த யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே, என்ன இவங்களது சார். இன்னைக்கு நடக்கக்கூடிய உண்மையை சொல்லுகிறேன், உண்மையை உணர்ந்தவர்கள், நேரில் பார்த்தவர்கள் சத்தியம் என்றால் மட்டும் கைதட்டுங்கள். அலுவலகத்திற்கோ தனிப்பட்ட வேலைக்கோ போகிற பல பேர் செய்கிற இன்றைக்கு ஒரு மோசமான செயல் என்ன தெரியுமா? இந்த மேடையில் தான் அதை சொல்ல வேண்டும் நடுவர் அவர்களே. இந்த காலம் பொற்காலம்னு சொல்றீங்களே, அவசர சிகிச்சைக்காக 108ல போலாம் சார், அவசர சிகிச்சைக்காக 108க்கு பின்னாடி போலாம், 108ல போலாம். ஆனா அவசரமா போகணுங்கிறதுக்காக 108க்கு பின்னாடியே போற எத்தனையோ பேர் இருக்கா? உண்மையான கைதட்டுங்க சார். நான் கேட்கிறேன், என்ன சார் வாழ்க்கை இது? என்ன பொற்காலமா? நான் கேட்கிறேன். உங்களை மாதிரி ஒருத்தன் கேட்டேன் சார், இந்த ஆம்புலன்ஸில் போகிறாரு அவர் யார் சார்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ஆம்புலன்ஸை விட வேகமாக போனார்ல, அவர் தான் சார். 100ல போய் 108ல போயிட்டு இருக்காரு நடுவர். யோசிச்சு பாருங்க, எது வெற்றிங்க வாழ்க்கையில? இன்றைய தலைமுறைகிட்ட சொல்லாங்க, நீ டாக்டர் ஆகணும், நீ இன்ஜினியர் ஆகணும், நீ வக்கீல் ஆகணும் சொல்றமே. யாராவது நம் குழந்தைகிட்ட நீ மனிதனாக வேண்டும் என்று சொல்லி வளர்க்கக்கூடிய எத்தனை பெற்றோர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள்? எப்படியாவது அடுத்த தலைமுறையை மனிதநேயத்தோடு வளர்க்கக்கூடிய தலைமுறையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே இப்படிப்பட்ட புத்தக திருவிழாவை நம்முடைய மாவட்ட ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, தயவு செய்து கோவில் திருவிழாக்களுக்கு குழந்தைகளை அழைத்து செல்லுவதை விட புத்தக திருவிழாக்களுக்கு அவசியம் குழந்தைகளை அழைத்து வாருங்கள். யோசிச்சு பாருங்க, படிக்கிறதுல இருக்கிறத சுகத்தை கத்து கொடுக்குறாங்களே. யோசிச்சு பாருங்க, நிறைய சொன்னாங்க. இன்னொன்னு சொல்றேன் நடுவர் அவர்களே, எங்க காலத்துல எல்லாம் பழைய வீடுனாங்க, என்னங்க பெரிய மண்ணு வீடுனாங்க. உண்மைதான், உடைந்த வீடுகள் அந்த காலத்துல, உடைந்த வீடுகள் நடுவர் அவர்களே. ஆனால் உடையாத குடும்பங்கள், உடைந்த வீடுகள் தான், ஆனால் உடையாத குடும்பங்கள். இன்றைக்கு உடையாத வீடுகள், கான்கிரீட் வீடுகள் இருக்கிறோம், ஆனால் உடைந்து போன குடும்பங்களாக மாறி போய்விட்டோம் என்று சொன்னால் எந்த காலம் பொற்காலம் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். நடுவர் அவர்களே, பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் விட்டுவிட்டு, பிள்ளைகளை ஹாஸ்டலில் விட்டுவிட்டு, நாயை பிடித்து கொண்டு வாக்கிங் போகிற கலாச்சாரத்தில் தான் இன்றைக்கு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் இன்றைய வாழ்க்கை எப்படி பொற்கால வாழ்க்கையாக இருக்க முடியும்? நீங்க யோசிச்சு பாருங்க. இதுல வேற ஒன்று சொன்னாங்க, இந்த சமையலை குறித்து அண்ணன் சொன்னார் பாருங்க, இந்த வெந்தயம் நொந்தயதையும். ஒரு கைதட்டல் கொடுங்க சார். உண்மையிலுமே இனி வெந்தயத்தை பயன்படுத்துகிறவர்களின் எண்ணிக்கை இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் அதிகமாகும். உண்மைண்ணே. எனக்கு என்ன தெரியுங்களா, வைரமுத்து சார் அம்மா குறித்து ஒரு கவிதை எழுதினார்லண்ணே, எனக்கு அதுல பிடிச்சதே, இந்த உலகத்துல நீங்க எத்தனையோ பல 100 நாடுகளுக்கு போயிருக்கீங்க. ஒரு கைதட்டல் கொடுங்க சார். தமிழ் அண்ணனை கூட்டிட்டு போயிருக்கு அத்தனை நாடுகளுக்கும், அந்த கற்ற தமிழ் அத்தனை நாடுகளுக்கு கூட்டிட்டு போயிருக்கு. எத்தனையோ வெளிநாடுகள்ல நீங்க சாப்பிட்டுருக்கலாம், இங்க எத்தனையோ பெருமக்கள் பெரிய பெரிய உணவகங்கள்ல சாப்பிட்டுருக்கலாம். எந்த உணவகத்திலும் கிடைக்காத ஒரு சுவை என்ன தெரியுமா? மண்பானையில் பெற்றதாய் பழைய சோற கையில் எடுத்து கொடுக்கிற சுவை எந்த உணவக சுவைக்கும் ஈடாகாது அப்படின்னு சொன்னா, இந்த விஷயத்தை சொன்னானு ரொம்ப அழகா அந்த கவிதையில பதிவு பண்ணியிருப்பார். கதகதன்னு களிகிண்டி களிக்குள்ள குழிவெட்டி கருப்பட்டி நல்லெண்ண கலந்து தருவாயே. அடுத்த வரிதாங்க அதுல அழகு. தொண்டையில அது இறங்கும் சுகமான இளஞ்சூடு, மண்டையில இன்னும் மசமசன்னு நிக்குதம்மான்னு எழுதியிருப்பார் பாருங்க. நடுவர் அவர்களே, சாப்பிட வேண்டாங்க, ஆனா சாப்பிட்டு அந்த ருசியும் சுவையும் சூடும் குறையாமல் எழுத்தில் பதிவு செய்தாரே ஒரு கவிஞர். அது என்ன தெரியுங்களா? நேற்று வாழ்ந்த காலத்தினுடைய நினைவுகளின் எச்சமாக அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்லுகிற ஒரு வாய்ப்பு நடுவர் அவர்களே. இது இல்லைன்னு மறுக்க முடியுமா? நடுவர் அவர்களே, எங்க ஊர் சொன்னீங்க, கொங்கு நாட்டு பகுதி கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய அம்மா, இன்னைக்கும் யூடியூப்ல அன்னலட்சுமி அவங்களும் தேடி பார்க்கலாம். யாரு தெரியுங்களா? கமலாத்தாள் பாட்டின்னு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க இன்றைய தலைமுறை அல்ல, பழைய தலைமுறை தான். ஆனா அந்த கமலாத்தாள் பாட்டிக்கு என்ன ஃபேமஸ் தெரியுங்களா? எல்லாருக்கும் யூடியூப் எல்லாரும் தேடி பாருங்க. இன்றைக்கும் கோவை மாநகருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம் வடிவேலாம்பாளையம்னுங்க. அந்த வடிவேலாம்பாளையத்தில் 1 ரூபாய் இட்லி பாட்டினா அந்த அம்மாவை தெரியாத ஆளே கிடையாது, தெரியாத ஆளே கிடையாது.
அரிமா சங்கம் ஏற்பாடு செஞ்ச ஒரு பாராட்டு விழாவில் அந்த அம்மாவுக்கு பாராட்டு கொடுத்தாங்க. அதில் கலந்து கொள்ளுகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுங்க. அந்த அம்மா பக்கத்தில் இருந்து பேசக்கூடிய ஒரு சில நிமிடங்கள் கிடைச்சது. கேட்டேன், எப்படி பாட்டி ₹1 இன்னைக்கு சாப்பாடு கொடுக்குற, இட்லி கொடுக்குறேன்னு சொல்லும்போது அந்த மனுஷி சொன்ன வார்த்தை, அந்த கால மனுஷி சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? இந்த உடம்புல உசுர் இருக்கிற வரைக்கும் ₹1 தான் சாமி நான் இட்லி கொடுப்பேன். ஏன்னா சொன்ன பாருங்க ஒரு வார்த்தை என்ன தெரியுமா நடுவர் அவர்களே? இந்த உலகத்துல கொடுத்து ஏழையானாலும் எடுத்து பணக்காரன் ஆயிடக்கூடாதுப்பான்னு. கொடுத்து ஏழையானாலும் எடுத்து பணக்காரன் ஆயிடக்கூடாது சொல்லிட்டு முடிச்சா நடுவர் அவர்களே. ஏன்னா கொடுத்தது என்னைக்குமே கைவிடாது, எடுத்தது என்னைக்குமே நமக்கு கை கொடுக்காதுங்கிற வார்த்தையை அந்த தலைமுறை, பழைய தலைமுறை தான் சொல்லுகிறது என்று சொன்னால் நடுவர் அவர்களே, அவங்க வாழ்க்கைங்க இல்லாம இருந்தது, அறியாமை இருந்தது, ஆனால் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷம் நிறைந்திருந்தது என்பதுதான் நடுவர் அவர்களே உண்மையான உண்மை. இல்லைன்னு மறுக்க முடியுமா? இப்படி விட்டுருங்கண்ணே. ஆசிரியர் குறித்து சொன்னீங்கல்ல, ஒரு காலத்தில் எப்போ பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாங்கண்ணே உங்களைய? அதுக்கு காதை பிடிச்சி இப்படி காதை கையை இழுத்து தொட்டா, காதை தொட்டா 5 வயசுன்னு கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில். இன்னைக்கு அப்படியா? நேற்றைய தலைமுறை, பழைய தலைமுறை காதை தொட்டா கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாங்க. இன்னைக்கெல்லாம் தவழ்ந்து போய் கதவை தொட்டாவே கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்திடுறாங்க. புள்ள தவழ்ந்துருச்சு ஓடி போய் சேர்த்துன்னு. இது என்ன நடுவர் அவர்களே? இன்னும் சொல்ல போனா அந்த காலத்தில் குழந்தைகளை பேசுறதுக்காகவே பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாங்க. இன்னைக்கு தலைமுறை ஏதாவது குழந்தைகள் வந்து வகுப்புல பேசிச்சுன்னா மிஸ் சொல்றாங்க சைலன்ஸ், வாய் மேல விரல் வை. பேச வேண்டிய வயதுல பேச விடாமல் தடுக்கிற தலைமுறைகள் இன்றைய தலைமுறைகளாக இருக்காங்கன்னா இவங்களுக்கு எப்படி நடுவர் அவர்களே வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும்? இன்னும் சொல்றேன்னே, நீங்க ஆசிரியர் அடி வாங்கியிருக்கீங்களா? அதனாலதான் சார் இங்க வந்திருக்கேன். கைதட்டல் கொடுங்க சார். இன்றைக்கு ஒரு நடுவரை ஒரு ஆசிரியர் உருவாக்கி இருக்கார், மன்னிக்கணும் செதுக்கி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா இங்க எல்லாருமே ஆசிரியர்கிட்ட அடி வாங்கினவங்க தான். அந்த காலத்துல மேடம் எல்லாம் இருக்காங்க, பெற்றோர்கள் ஆசிரியர்களிடத்துல ஒப்படைக்கிற போது குழந்தைகள் என்னென்ன சொல்லுவாங்க? கண்ணை மட்டும் விட்டுருங்க ஐயா, தோலை உரிச்சிருங்க. வாத்தியார் என்ன கசாப்பு கடையான வச்சிருந்தாரு? கண்ணை மட்டும் விட்டுருங்க, தோலை உரிச்சிருங்க. என்ன அர்த்தம் தெரியுங்களா? என் மகனை, என் மகளை உங்களிடத்திலே நான் ஒப்படைக்கிறேன், அவளுடைய அறியாமை என்கிற தோலை உரித்து விட்டு அறிவு கண்களை திறந்து விடுங்கள் என்பதனுடைய சூசகமான வார்த்தை தானே நடுவர் அவர்களே. ஆனா இன்னைக்கு தலைமுறையில் அடிக்க முடியுமா? உத்து பார்த்தாவே கொலை முயற்சிங்கிறான் சார். எங்க தொடர்றது? சார் சிவசாரில் உட்காந்துருக்காங்க தெரியும். உத்து பார்த்தாவே கொலை முயற்சிங்கிறா, ஒன்றும் செய்ய முடியாது. என்ன தெரியுங்களா? ஆனாலும் அதை கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பாகத்தான் நாம் ஒன்றை செய்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் நடுவர் அவர்களே, ஆசிரியர் அடித்தது வருத்துவதற்கல்ல, தன்னை திருத்துவதற்கு என எண்ணி வாழ்ந்த அன்றைய வாழ்க்கை தான் நடுவர் அவர்களே என்றைக்குமே பொற்காலம். நல்லவனா இருந்தா தான் சம்பாதிக்க முடியும்னு எங்க காலத்துல சொன்னோம். அந்த காலம் என்ன தெரியுங்களா? நல்லவனா இருந்தா தான்ப்பா சம்பாதிக்க முடியும். ஆனா இந்த காலம் மாத்தி விட்டுருச்சியா? என்ன தெரியுங்களா? சம்பாரிச்சா தாண்டா நீ நல்லவன், சம்பாரிச்சா தாண்டா நீ நல்லவன்னு அளவுகோலையே மாத்தி விட்டுருக்கீங்களே. இந்த காலம் எப்படி நடுவர்களுக்கு இதாக முடியும்? நான் இப்படி கேட்கிறேனே, ஒரு திருமணம் நடத்துறதுக்கு எவ்வளவு செலவாகும் தோராயமா? ஒரு 5 லட்சம் ரூபா வரும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு ஒரு 5-6 லட்சம் ரூபா ஆகும், ஒரு 10 லட்சம் ரூபா ஆகும். இந்த மாசம் முதல் முகூர்த்த தேதி அன்னைக்கு எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரியவரை பார்க்கறேன், அப்படியே சோகமா வந்தார். என்ன யாருன்னு? பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தம்பின்னார். எனக்கு சொல்லவே இல்லை அப்படின்னேன். அவரு சொன்னார், அவ எங்கிட்டே சொல்லலை தம்பி அப்படின்னார். என்னையா சொன்னீங்க? எவ்வளோயா செலவாச்சுன்னு? 16,500 ரூபா ஆச்சு தம்பின்னார். என்னையா 16,500? எப்படியா? அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு 4-5 லட்சம் 6 லட்சமா? ஒரே ஒரு செல்போன் வாங்கி கொடுத்த தம்பி அவளே முடிச்சிட்டான்னார். நிறைய தட்டுறீங்க. இதே எங்க அருகில் இருக்கிற, திருச்சிக்கு அருகில் இருக்கிற அற்புதமான படைப்பாளி, பாமர படைப்பாளி ஆங்கரை என்கிற கிராமத்தை சார்ந்த பைரவி தாங்க எழுதினாரு. செல்லும் கொடுத்து செல்லமும் கொடுத்து வளர்த்த மகள் இப்பொழுது தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறாள் என்று ஒரு கண்ணீரோடு ஒரு தகப்பன் எழுதுறதா எழுதுனாங்க. நான் நடுவர் அவர்களே, நான் என்ன கேட்கிறேன்? கருவிகளை தாங்கி பிடிக்கிறீர்கள் இந்த தலைமுறை, நான் தப்பு சொல்லல, ஆனால் மனித மனங்களை உடைத்து விடுகிறீர்கள் என்பதுதான் எங்களுடைய பகிரங்கமான குற்றச்சாட்டு. ஒரு காலத்துல உங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு எல்லாருக்கும் கோயில் கட்டியிருக்கீங்களா? ஒரு கைதட்டல் கொடுங்க சார். வாழும் முன்னுதாரணமாக அண்ணன் இருக்காங்க. எனக்கு என்ன தெரியுங்களா? ஒரு காலத்துல
அண்ணே உங்க அப்பா என்னவா பணி செஞ்சாங்கண்ணே? அவர் பழைய விஓவா இருந்தார். கைதட்டல் கொடுங்க சார். கிராம நிர்வாக அலுவலராக இருந்திருக்காங்க. என்ன மகிழ்ச்சி தெரியுங்களா? உலக ஞானம் முதல் உள்ளூர் ஞானம் வரைக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறான்னு எத்தனையோ மேடைகளில் சொல்லியிருக்கீங்க. ஒரு தலைமுறை எங்க அப்பாவுக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொன்னது ஒரு தலைமுறை இல்லைங்களா ஐயா? ஆனா இன்னைக்கு கேட்டு பாருங்க, எங்க அப்பாவுக்கு என்ன தெரியும்னு கேட்கிறான். எங்க அப்பாவுக்கு என்ன தெரியும் கேட்கிறான். நடுவர் அவர்களே, போனு கீழே விழாம இருக்கிறதுக்கு தான் கவர் போடுறோம், உடையாம இருக்கிறதுக்கு தான் கவர் போடுறோம். ஆனா குழந்தைகள் கீழே போன அப்பா கீழே ஓட்டுவார்னு கவலைப்படுறான். அப்பா போனை கீழே ஓட்டுவார்னு கவலைப்படுறான். நடுவர் அவர்களே, இப்படி சொல்லி நான் முடிக்கிறேன். அந்த கால தலைமுறை, பழைய தலைமுறை வாழ்க்கை ஏன் தெரியுங்களா பொற்காலம்னு சொல்றேன். அந்த காலத்தில் எப்படிங்க மரியாதை வந்தது? அம்மா வந்திருக்காங்க, ஐயா வந்திருக்காங்க, தாத்தா வந்திருக்காங்க, பாட்டி வந்திருக்காங்கன்னு வயதை பார்த்து மரியாதை வந்தது எங்களுடைய அந்த காலம். நடுவர் அவர்களே, எங்களுடைய பழைய தலைமுறை. ஆனா இன்னைக்கு வசதியை பார்த்து தான் மரியாதை வருகிறது என்று சொன்னால் இந்த தலைமுறையை எப்படி பொற்காலம்னு சொல்லிவிட முடியும்? நடுவர் அவர்களே, இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அந்த காலத்துல எங்க தலைமுறையில, பழைய தலைமுறையில் பைபாஸ் ரோடு வேணா இல்லாம இருக்கலாம், பைபாஸ் ரோடு வேணா இல்லாம இருக்கலாம். ஆனா பைபாஸ் ஆபரேஷனும் இல்லாம இருந்ததுங்கிறது தான் உண்மையான உண்மை. நடுவர் அவர்களே, தம்பி என்னுடைய அன்பு சகோதரன் சொன்ன மாதிரி திடீர் சாம்பார், திடீர் சப்பாத்தி, திடீர் பரோட்டா, திடீர் நூடுல்ஸ் சாப்பிட்டு திடீர்னு செத்து போகிற வாழ்க்கை அந்த காலத்தில் கிடையாது. இந்த காலத்தில் உண்மையாகவே நடுவர் அவர்களே, அன்றைக்கெல்லாம் வாழ்ந்தோம், நடிப்பது சிரமமாக இருந்தது. அன்றைக்கெல்லாம் வாழ்ந்தோம், நடிப்பது சிரமமாக இருந்தது. இன்றைக்கு நடித்துக் கொண்டிருக்கிறோம், வாழ்வது சிரமமாக இருக்கிறது என்பதுதான் சத்தியமான உண்மை என்பதை சொல்லி என்றென்றைக்குமே மனித வாழ்வின் பொற்காலம் பழைய தலைமுறை காலமே என்கிற நல்ல தீர்ப்பை அறிவார்ந்த இந்த சபைக்கு நீங்கள் தருவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு வாய்ப்பளித்த வாய்மொழி கேட்ட அத்தனை பேரின் திருவடிகளுக்கும் என் பணிவின் வணக்கங்களை காணிக்கையாக்கி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். வெறும் 16,500 ஃபோன் வாங்கி கொடுத்தா கல்யாணம் ஆகிடுற ஒரு காலகட்டத்துக்கு வந்துட்டோம். எங்கள் ஊர்லேயும் ஒரு ஆள் பொண்ணு கொடுத்தாரு. என்னையா அவர் எப்படி? அவர் தான் என்னுடைய 8 பொண்ணுக்கும் மாப்பிள்ளை பார்த்து கட்டி வச்சார். பரவாயில்ல பரவாயில்ல. அவருக்கு என்ன கொடுத்தீங்க? ஏன் 9வது பொண்ணு அவருக்கு தான் கொடுத்தேன். கல்யாணம் ஒவ்வொரு விதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். ஆனால் உங்கள்கிட்ட தான் வந்து என்ன விஷயம் பேசினாலும் ரசிக்கேன். அறிவான விஷயத்துக்கும் கை தட்டுறீங்க. நான் சில இடங்களில் பேசுகிறதுக்கு கருத்து சொன்னாலே யோசிக்கிறாங்க. ஒரு இடத்துல பேசினேன், அன்பை கொடு, அறிவை கொடு, பண்பை கொடு அப்படின்னு, மைக்கை கொடு அப்படின்னு வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்புறமேல நினச்சேன், தேவையில்லாமல் பேசிட்டோம் போல. சில இடங்களில் தான் யோசிப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சொல்கிறேன், மனசு விட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் குறைஞ்சது 120 வயசு. ஏன்னா எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒருத்தர் சிரிக்காமல் இருக்கான்னா தான் அவர்கிட்ட நோய் இருக்குன்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்களா அழகு. ஏன்னா சில இடத்துல போட்டிருப்பாங்க, நகைச்சுவை மலை பொழிவார், போய் முன்னுக்கு ஃப்ரெஷ்ஷாக உட்காந்தாங்க. உண்மையிலே நகைச்சுவை மலை பொழிஞ்சிட்டாரு. சொல்லுகிற சொற்களும் சொந்தமானன்றாரு, பூரா நனைஞ்சிட்டாங்க. முன்னாடி எடுத்து துண்டை வச்சு துவட்டிக்கிட்டு உட்காந்துருக்கான் சார். மறுபடி விடலை, சொல்வதும் ஐயா போதையா, தண்ணி ஆறா ஓடுது, அதில் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க 2 பேர். கொஞ்சம் சார் கொஞ்சம் அதிகமாக போயிட்டேன் மீன் வரைக்கும், ரொம்ப நன்றி. இப்படிலாம் ஆயிரும் சார். இதுதான் பேச்சு. பேச்சுக்கலை மாதிரி ஒரு அருமையான கலை சார், கிடைக்காது சார். அது தமிழில் பட்டிமன்றம் ஒன்று இருப்பதே தமிழில் மட்டும்தான் சார். எங்கள் பீகாரில் நடத்த முடியுமா பட்டிமன்றம்? கேரளாவில் நடத்த முடியுமா? தமிழ் கிடைச்ச அழகான விஷயம். அதனால தான் பேச்சு. வாரியார் அவர்களாம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் பேசுகிற பொழுது திடீர்னு மேடைக்கெல்லாம் வருவாங்க. சாமி, நான் ஒரு மளிகை கடை வச்சுருக்கேன், கடையில் என்ன படம் மாட்டலாம்? நீ என்ன படத்தை வேணாலும் மாட்டிக்க, ஆனால் கலப்படம் பண்ணி மாட்டிக்கிறாத. மறுநாள் அந்த பக்கம் போகிறாரு, கடை இடிச்சுக்கிட்டு இருக்கான். ஏடா திடீர்னு இப்படி சொல்லிட்டாரு. ரொம்ப சுருக்குமா. பழைய பாண்டியான் ஒரு படம், ஒருத்தர் போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அந்த பக்கம் எம்ஆர்ஆ வருவார். டாய் ஏண்டா அவனை அடிக்கிறீங்க? ஐயா கொடுத்த கண்ணை திருப்பி தர மாட்டேங்கிறான். ஏண்டா கொடுத்தீங்க? ஐயா இல்லேன்னு கேட்டான், கொடுத்தவங்க இல்லவன்ட்ட கொடுத்தா எப்படா திருப்பி தருவியா? ஓட்டிட்டாங்களே 4 பேரும். அவன் இல்லைன்னு கேட்குறான், கொடுத்தா எப்படி திருப்பி தருவான்? எவ்வளோ சென்சிபிள். இந்த மாதிரி இதான் கடங்க பிரச்சனை இன்ன வரைக்கும் வர்ற காரணம் தான். பார்த்தீங்களா சிலர் பேச்ச பார்த்தீங்களா? மானம் சூடு சொரண வெக்கறதா மரியாதை கொடுத்துருவாய கேட்காதரா அப்படின்றான். இது அவன் சொல்லணும், இவன் சொல்கிறான் சார். பூராமே நெகட்டிவாக போயிடுச்சு சார்.
நம்ம என்னத்தை பேச முடியும்? என்னத்தை பேச முடியும்னே பேசிக்கிட்டு இருக்காரு. அன்னைக்கு பார்க்குறேன் ஒரு ஆளை சுற்றி நாய்க்குட்டியாக நிற்கி சார், 18 நாய்க்குட்டி. என்னன்னு கேட்டால் அவர் தான் 18 பட்டிக்கும் சொந்தக்காரன். இதெல்லாம் ஒரு காலத்தில் எடுத்துச்சு சார். இன்னைக்கு யார் சார் கேட்குறா? அதெல்லாம் நானாக சொல்லி நாளாக மகிழ்ந்துட்டு போக வேண்டியது. நல்ல விஷயம். எனக்கு தெரிஞ்சு கோயில் திருவிழாவில் கூட நாங்கள் என்னென்னமோ நகைச்சுவை எப்படி எப்படியே பேசுவோம், இருந்தாலும் கூட்டம் கலைவாங்க. ஆனால் ஆச்சரியப்பட்டு எனக்கு உண்மையிலே என்னைக்காவது ஒரு மேடை, ஏதாவது ஒரு மேடை தான் விரும்பி அந்த மேடைக்கு போகணும்னு ஆசைப்படுறது. அவர் நம்ம விஷால் சரவணன் சார் கூப்பிடும்போது சந்தோஷப்பட்டேன். ஆஹா, மறுபடியும் பெரம்பலூரா சார்? இதில் மித்த மேடைகள்லாம் மக்கள் சந்தோஷத்துக்காக போகிறது, இது எங்கள் சந்தோஷத்துக்காகவே நாங்கள் வர்ற ஒரு மேடை பெரம்பலூர் புத்தக திருவிழா. அது நம்ம டிஆர்ஓ சார், கலெக்டர் மேடம்லாம், அதிகாரிகள்லாம் உட்காந்து கடைசி வரைக்கும் கேட்குறாங்க பாரு. பார்த்தீங்களா, சில ஊரில் தொடங்கி வச்சுட்டு போயிடுவாங்க. சில நேரம் எங்கள் பேரை கட்டிட்டு நீங்களே தொடங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு கூட அப்படிலாம் சொல்கிற இடம்லாம் உண்டு. ஆனால் வந்து உட்காந்து கேட்குற விஷயம் இருக்குது. பார்த்தீங்களா சார்? பார்த்தீங்களா இந்த பூக்கள் பாருங்களேன், எல்லா அலங்காரத்துக்கும் ஏன் பூக்கள் வைக்கிறோம்? அதுதான் சிரிச்சுக்கிட்டே இருக்கும். சிரித்து கொண்டே இருக்கிறவங்க தான் மரியாதை கூட சார். 6 அடி உயரம் சார், கலரு எம்ஜிஆர் கலரு மின்னுவார். ஆனால் சிரிக்கலாம், அவன் ஒரு உம்னா மூஞ்சிங்க, அவன் முகரையும் அப்படி சிரிக்கலாம் போச்சு. ஒரு கோழி எப்படி அறிமுகப்படுத்துகிறான்? வெட்டைக்கோழி சார், முட்டைக்கோழி, என்னே ஊற்ற தேவையில்லை, அதான் பொறிஞ்சு வரும். 2 கிலோ முட்டைக்கோழி வெட்டைக்கோழின்றான். ஆட்டுக்குட்டி எப்படி அறிமுகப்படுத்துவான் சார்? 13 கிலோ சார், இளம் குட்டி சார், கொழுப்பே இருக்காது சார். இப்படி தானே அறிமுகப்படுத்துவோம். மனுஷன் அப்படி அறிமுகப்படுத்தும். மாயாண்டி சார் 83 கிலோ, தெருவுக்கே போதும். அப்படியா சொல்ல முடியும்? அவர் என்ன நல்ல மனுஷங்க, கலகலப்பாக வெள்ளந்தியான மனுஷன். அவர்கிட்ட போனால் நல்லா வெகுளியாக பேசி சிரிச்சு நேரம் போரே தெரியாது. ஏன் வாட்சி தொலைச்சி விட்டீங்களா? இப்படிலாம் நம்ம கேட்கக்கூடாது. எப்பயுமே இந்த குழப்பம் இருக்கும். எனக்கு ஒரு சார் வாத்தியார் பாடம் நடத்தும் போது பசங்களாம் ரொம்ப சவுண்டாக இருக்காங்கன்னு சொல்லி சொன்னார், தம்பி ஜாலியாக இருங்க, ஆனால் அதே ஜோலியாக இருக்காங்க. சாரெலாம் உங்கள் வயசுலடா அவ்வளோ கஷ்டம்டா, நாங்கள் தான்டா பழைய தலைமுறை, அவ்வளோ கஷ்டம்டா. சொல்லட்டா, வெக்கத்தை விட்டு சொல்லவா? கிழிஞ்ச டவுசரா, எனக்கு கிழிஞ்ச டவுசரோட சிங்கப்பூர் போனேன். 16 வருஷம் கடுமையாக உழைச்சி இன்றைக்கி வீட்டில் வந்து பாருங்க 80 லட்சம் வச்சுருக்கேன். குண்டை ஓரத்தை வந்துச்சு. 80 லட்சம் கிழிஞ்ச டவுசர் வச்சு என்ன சார் செய்ய போகிறீங்க? 3 மாதம் அந்த பக்கம் இல்லையே. ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்கான் சார். அவன்கிட்ட கொஞ்சம் காப்பு விட்டாலும் போச்சு. அவர் சொன்னார், பார்த்தீங்களா எத்தனை பாடங்கள் நடத்துகிறேன், எல்லாம் நிரம்ப சொல்லிக்கிட்டே இருந்தார். எப்பவுமே மாணவர்கள் மீது நீங்கள் இனிப்பு வாங்கி தருவதும் உடை வாங்கி தருவதும் அது ஒரு வகையான அன்பு தான். ஆனால் உங்கள் குழந்தைகளை பிள்ளைகளை கண்டிப்பதும் ஒரு வகையான அன்பு தான். அந்த அன்பு தான் பிற்காலத்தில் அவங்களுக்கு பெரிய பாதுகாப்பு. இனிப்பு அப்பப்போ கொடுக்குற சின்ன சந்தோஷம். சொன்னார் பார்த்தீங்களா, நீங்கள் வார்த்தையாட்டி அடி வாங்கியிருக்கலான்னு. அந்த அடிதான் எவன் ஒருவன் புண்பட்டவனோ அவன் தான் எதிர்காலத்தில் பண்பட்டவனாக வளர முடியும். தொலை போடுகிற போது மூங்கில் வலித்திராமல் கத்தாமல் அமைதியாக இருக்கக்கூடிய மூங்கில் தான் புல்லாங்குழலாக மாறி இசை எழுப்பும். ஒரு சின்ன தொலையை கூட தாங்க முடியாத அந்த மூங்கில் 2ஆக பிளந்து விறகுக்கு போயிடும். பொறுமை தான். ஒவ்வொரு உளியின் வலியை தாங்கக்கூடியதான் கருங்கல் சிற்பமாக மாறுகிறது. ரேஸ் அப்படி உடஞ்சின்னா கீழே தரதளத்துக்கு போட்டோம். அதனால் மாணவர்களை செதுக்குவதற்கான ரொம்ப அழகான ஒரு இடம் புத்தகம். அதைத்தான் இந்த இடத்துல நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்று ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு கடலைப்பருப்பு வாங்கி உடனே அந்த பேப்பரை பிரிச்சுட்டு கடலைப்பருப்பை கொறிப்பதற்கு முன்பு அந்த பேப்பர் உள்ள எழுத்துக்களை கொறிப்பவன் தான் பெருசான வெற்றி அடைச்சு. அது மாதிரி நாங்கள்லாம் சின்ன தேடணும். இப்போ பட்டிமன்றத்தில் நிறைவு பகுதி ரவிக்குமார் சார் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார். அன்றைக்கி வயதை பார்த்து வந்த மரியாதை இன்றைக்கி வயசை பார்த்து வருது. பார்த்திங்களா? அன்றைக்கெல்லாம் டக்குன்னு உடம்பு இல்லைன்னா டக்குன்னு கையை பிடிச்சி உயிர் இருக்கான்னு பார்ப்பான். இன்றைக்கி படக்குன்னு மயக்கப்பட்டு விழுந்தான்னு கிடுக்குன்னு பீரோ திறந்து பார்க்குறேன், உயிர் இருக்கான்னு பார்க்குறேன். அவர் எப்படியும் போயிட்டு போகிறார். பார்த்தீங்களா? யூஎஸ்லேருந்து பையனை கூப்பிடுவாங்க, அங்கே அப்பா கொஞ்சம் சீரியஸாக இருக்கார், வந்து ஒரு வாரம் தங்குறான். என்ன முடிஞ்சிரும்டைங்க? ஒன்றும் முடியலையே, கொஞ்சம் இழுக்குது, முடிஞ்சிடும். அதுக்குள்ளே ஏன் லீவ் முடிஞ்சிடும், டப்புன்னு முடிகிற மாதிரி ஒன்று ஏற்பாடு பண்ணுங்க.
சொல்கிறான் சார். அப்படி ஆயிடுச்சு சார் அன்பு. இதெல்லாம் சொன்னால் ரொம்ப நேரம் போயிடும். நீங்கள் ஒரு பேச்சாளர் இருக்கீங்க, உங்களுக்கும் ஒரு டயத்தை ஒதுக்க வேண்டிய சூழல். ஆனால் இந்த மாதிரி ரசிகர்கிட்ட பேசுவதே நம்மளுக்கு ஒரு பொறி புண்ணியம். அதெல்லாம் திரும்ப திரும்ப வர்றது. அதனால் இன்னும் நாங்கள் ஒரு 2600 ஜோக்கு வச்சுருக்கேன். அதனால் அடுத்த வருஷம் கூப்பிடாமல் விட்டுறாதீங்க. ரொம்ப ஹைலைட் ஷோக்ஸ்லாம் அமைதியாக கட்டப்பையில் போட்டு வச்சுருக்கேன், பாலித்தீன் போட்டு மழைக்கு நனைஞ்சிடக்கூடாது. அதனால் இப்போ நிறைவாக வாழ்வின் பொற்காலம், புதிய தலைமுறை இன்னைக்கு உள்ள இந்த யங்ஸ்டர்கிட்ட தான் இருக்குது என்று சொல்லி திருச்சியை சேர்ந்த அன்னலட்சுமி அவங்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து அன்போடு வரவேற்பு. இந்த பெருசாக நினச்சிறாங்க, அன்னம் என்றால் சோறு, சோத்து பாரதி சோத்து லட்சுமி. வந்த உடனே என்ன கேட்கணும், என்ன தலைப்பு சார், நாங்கள் எப்படி பேசணும், எவ்வளோ நேரம் பேசணும்னு கேட்டால் அது உங்கள் மனுஷி. அப்புறம் வெச்சா நான் வச்சா சார், கொஞ்சம் மீன் கொஞ்சம் கொஞ்சம் துருவலாக போட்டு இப்படி பேசினா எப்படி இருக்கும், எடுங்க. நான் எல்லாருக்கும் தெரியறேனா? போதும், தெரியாத வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம். அப்போ தான் எங்களை நிம்மதியாக உட்கார முடியும். சார் 5 மணிக்கு போட்ட மேக்கப் வேற, அதனால தான் கொஞ்சம் வருத்தப்படக்கூடாதுல்ல, அதுக்காக தான் சார். வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் போட ஆரம்பிச்சிட்டீங்களே, மலைக்கு கூட அது வாட்டுக்கு பேசாம. இப்போ தெரியலன்னா முன்வரிசையில் வருத்தப்படுவாங்க, அப்படிதானே? இல்லையா? தெரிஞ்சா தான் வருத்தப்படுவார். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சார், பேசுங்க. மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களையும் பேச்சாளர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்ந்து திருச்சி அன்னலட்சுமியின் பேச்சை கேட்பதற்காகவே காத்து கொண்டிருக்கக்கூடிய என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கு பட்டிமன்ற குழுவின் சார்பாக நன்றிகள், இந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே, உன் பேச்சை கேட்கறதுக்காக அவன் காத்திருக்கல. அவன் கடைசி பஸ் 10:15. எனக்கும் தான் சார். எனக்கு 9:45 போக வேண்டிய பஸ்ஸு கொஞ்சம் பஞ்சராகி நிற்குது. வேகம். அந்த காலம் தான் பொற்காலம், பொற்காலம் 2 ஆண்களை பேசுறதுக்கு கூப்பிட்டுருக்கீங்க. ஆனா இந்த புதிய தலைமுறை தான் பொற்காலம்னு பேசுறதுக்கு 2 அழகான அறிவான பெண்களை கூப்பிட்டுருக்கீங்க. அதனால தான் உங்களை வாழ்த்தி வர்ணிச்சு பேசிட்டு டக்கு டக்குன்னு விஷயத்துல நாங்க போயிட்டே இருப்போம். சரவெடி மாதிரி வெடிப்போம் 2 பேருமே. நடுவர் நல்லா நிமிர்ந்து உட்காருங்க நடுவர் அவர்களே. நீங்களே வெடிச்சிருவீங்க போல, நீங்க சரவெடி மாதிரி வெடிக்கிறீங்களா? காஞ்சின்னா பட்டு, விநாயகருக்கு வைப்பாங்க லட்டு, பிளட்னா ரெட்டு, பணம்னா துட்டு. எங்க முத்து சார் பட்டிமன்றம் எங்க பேசினாலும் ஹிட்டு என்று உட்கார்ந்துருக்காங்க பாத்தீங்களா நடுவர் அவர்களே. ஜிபேல 123 ரூபா 50 பைசா போட்டிருக்கேன் சார். ஜிஎஸ்டி 150 ரூபா எடுத்தது போக. அடுத்தது பாருங்க, நீங்களே உங்க ஜிபே முழுசா எனக்கு அனுப்புவீங்க பாருங்க சார். முதல் பந்தையே கடைசி பந்தையே விட்டுட்டு சிக்ஸர் அடிச்சா அது லப்பர் பந்து கெத்து. முதல் பந்தையும் கடைசி பந்தையும் விட்டுட்டு சிக்ஸர் அடிச்சா அது லப்பர் பந்து கெத்து. பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலுமே சிக்ஸர் அடிச்சா அதுதான் எங்க நடுவர் மதுரை முத்து சார். எவ்வளவு சார்? அந்த 120 மரியாதை திருப்பி அனுப்புமா? சரின்னு ஒரு தடவை போட்டா பாவம்னு போனா ஏமா நடுவர் அவர்களே. லப்பர் பந்து, பிளாஸ்டிக் பந்து, இதோ ஒரு நடுவரை பேசுறது. வாழ்க்கையினுடைய பொற்காலம் எங்களை மாதிரி யூத்த பேச வச்சாதான் தெரியும். சரி நடுவர் அவர்களே, என்எஸ் கிருஷ்ணன் அந்த காலத்துல கனவு கண்டாரு, அது அத்தனையும் நனவாக்கி வச்சிருக்கிறது தான் எங்களுடைய புதிய தலைமுறைங்கிற பொற்காலம். விஞ்ஞானத்தை வளர்க்க போறேன்டி, விஞ்ஞானத்தை வளர்க்க போறேன்டி, மேனாட்டான விருந்து கலைச்சு காட்ட போறேன்டி, தஞ்சாவூர் ஏட்ட பிரிச்சு தலைகீழா பாடம் படிச்சு, தஞ்சாவூர் ஏட்ட பிரிச்சு தலைகீழா பாடம் படிச்சு, புருஷன் பொஞ்சாதி இல்லாம புள்ளையும் குட்டியும் பிறக்கிறாப்ல டெஸ்ட் பேபின்னு ஒண்ணு வருங்கிறத அவர் கனவு கண்டாரு. இன்னைக்கு நாங்க நனவாக்கி வச்சிருக்கோம். நெல்லு குத்த மாவரைக்க நீரரைக்க மிஷினு, அல்லும் பகலும் ஆக்கி இறக்க அதுக்கு ஒரு மிஷினு, கொல்லப்புறத்துல கொலா வைக்கணும், குளிர் மிஷினு சேர்ந்து வைக்கணும். அதுலயும் ஒரு விஷயத்த சொல்லுவாரு, பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க போகாம படிக்க கருவி பண்ணியும் வைக்கணும்னு சொல்லுவாரு. கொரோனான்னு ஒரு கொடிய நோய் வருண்டா, பசங்க யாருமே பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது, ஆன்லைன் கிளாஸ படிக்கிறதுக்காக செல்போன் ஒரு கருவி வரும்னு அன்னைக்கு கனவு கண்டதை நனவாக்கி வச்சிருக்கிறது எங்க இந்த புதிய தலைமுறை. நடுவர் அவர்களே, அன்னைக்கு நீங்க கனவு கண்டீங்க, இன்னைக்கு நாங்க நனவாக்கி வச்சிருக்கோம்னு சொன்னா பொற்காலமான காலம் எங்க புதிய தலைமுறை, எங்க காலம் தான். அந்த காலத்தை நீங்க என்ன பண்ணீங்க நடுவர் அவர்களே? சொல்லுங்க. கிராமம் ஒரு தங்கம் ஒரு கிராமம் என்ன விலை வித்துச்சு? வெறும் 5 ரூபா 10 ரூபா வித்துச்சு. இவங்க என்ன வாங்கி வச்சிருக்காங்க? எத்தனை கிராம் வாங்கி வச்சிருக்காங்க? மானத்தை வாங்கி வச்சிருக்காங்க. அப்புறம் அந்த காலத்துல நாங்கெல்லாம் சத்துணவு தட்டை எடுத்து நடந்தே போனோம். உங்க விதி நடந்து போனீங்க. எங்களுக்கு இன்னைக்கு வீட்டு வாசல்லையே காலேஜ் பஸ் வருது, ஸ்கூல் வேன் வருது, நாங்க எதுக்கு நடந்தே போகணும்? சரியான கேள்வி.
யார் எடுத்தாலும் சொல்கிறது, நான்லாம் தெரு லைட்டில் படித்தேன்டா, நான் அறிக்கை லைட்டில் படித்தேன்டா, நான் மெழுகுவத்தியில் படித்தேன்டா. திருப்பி நான் கேட்டேன், பகலில் எங்கேயா ஓனீங்க? எல்லாரையும் கேட்க முடியுமா? நல்லா கேளுங்க சார் பக்கத்துல. நடுவர்களே, அப்ப நகைச்சுவை விருது வாங்கினா சும்மாவா? அப்புறம் அந்த காலத்துல எப்படி உடை அணிந்தோம் ராஜநிதி சார் சொல்றாரு. இன்னைக்கு உடை கலாச்சாரங்கள்லாம் மாறிடுச்சே. இன்னைக்கு என்னதான் படிச்சாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ புத்தாண்டுக்கோ போய் Dress வாங்கும் போது காசை கொடுத்து கிழிஞ்ச பேண்ட தான் வாங்கி போடுறோம். ஏன் தெரியுங்களா? நாட்டிலே ஏழை பணக்காரன் என்கின்ற வேறுபாடு இருக்கக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் புது பேண்டையே கிழிஞ்சு போட்டு. அங்க பாருங்க 2K கிட்ஸ் கை தட்டுறான். இந்த ஜோக்குக்கு இல்லைங்க, முத நான் அடிச்சல ஏழை ஆளுக்கு அது இப்பதான் அவனுக்கு புரிஞ்சிருக்கு. நீங்க அடிச்ச ஜோக்கெல்லாம் ஒரு வாரம் ஆகும், 13ஆம் தேதி அவனுக்கு புரியும். அப்புறம் மெயில் அனுப்பியும், அன்னலட்சுமி அவ்வளோ லேட்டாவா புரியும்? நாட் அவைலபிள் மெசேஜ். நடுவர்களே, பெரம்பலூர் மண் என்ன சாதாரண மண்ணா? கவி வைரமுத்து அவர்கள் ஒரு பாட்டு எழுதினார். என்ன மாதிரி ஒரு அழகான பொம்மை செய்வார் அந்த பாட்டுலயே. அப்படியா? அம்மா என்ன பெரிய தற்பெருமை அப்படி சார். என்ன நிலான்னு வர்ணிக்கும் போதே சந்தோஷப்பட்டேன், பொம்மன் சொல்லும் போது ஏன் சார்? அதெல்லாம் பெரிய நகைச்சுவை. நடுவர்களே, கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் ஒரு பாட்டு எழுதியிருப்பார். தஞ்சாவூர் மண்ணை எடுத்துன்னு ஒரு பொம்மையை செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு ஊர்லயும் மண்ணெடுத்து கண்ணு செய்வாரு, உடம்பு செய்வாரு, கால் செய்வாரு, கை செய்வாரு. ஆனா பெரம்பலூர் மண்ணெடுத்து எதுவுமே செய்யல. ஏன் தெரியுமா நடுவர் அவர்களே? பெரம்பலூர் மண்ணுங்கிறது மண்ணெடுக்கிற ஊர் இல்ல, பொண்ணெடுக்கிற ஊர். நடுவர் அவர்களே, பண்பாடு நிறைந்த இந்த மண்ணில அந்த காலம் தான் சிறந்ததுன்னா அந்த காலத்துல என்ன பண்ணீங்க? நாங்கெல்லாம் இன்னைக்கு தன்னம்பிக்கை அதிகமா வளர்க்குறோம். உண்மையை சொல்லட்டுங்களா? வீட்டுல உட்கார்ந்து எங்களை எல்லாம் படிக்கவும் போகாத, எங்கேயும் போகாதன்னு உட்கார வச்சு அழகு பார்த்தது அந்த காலங்க. அந்த காலத்துல பாருங்க, எல்லா கிராமங்களையும் ஒரு விஷயம் நடக்கும். நைட்டு 1 மணிக்கு நம்ம வீட்டு வாசல்ல வந்து ஒருத்தர் நிப்பாரு. நைட்டு 1 மணிக்கு நம்ம வீட்டு வாசல்ல வந்து நின்னுக்கிட்டு நல்ல காலம் பிறக்குது பாரு. அவருக்கு நல்ல காலம் பிறந்து இருந்தா அவர் எதுக்கு நைட்டு 1 மணிக்கு நம்ம வீட்டு வாசல்ல நிக்கிறாரு? யோசிச்சு பார்த்தாங்களா அந்த 2 பேரும்? நைட்டு 1 மணிக்கு சார் வீட்டுல இருக்க பெண்களை பார்த்து சொல்லுவார் பாருங்க, ஜக்கம்மா பாரு சொல்லுறங்கேளு காரியம் ஒண்ணு நடக்குது இங்க. ஐயா கை ஓட்ட நடுவர் கை பெரிய ஓட்ட, அம்மா கை தாராளம் கவலைப்படாத தாயி. தாயத்தை ஒண்ணு நானும் தாரேன். தலையில கட்டாத, கழுத்துல கட்டாத, கையில கட்டாத, இடுப்புல கட்டாத, வயிற்றுல கட்டாத, சைசு பத்தாது, தொடையில கட்டாத, முட்டியில கட்டாத, கட்டாத, தொடையில கட்டாத, விரல்ல கட்டாத, அவசரப்படாத முடிச்சிடுறேன். விரல்ல கட்டாத, தலைய சுத்தி நீயும் தூக்கி போட்டு. தாயத்து ஒண்ணு நானும் தாரேன், பத்திரமா வச்சுக்க. தாயத்துக்கு வெடக்கோழி 2, பட்டு துணி 1, 2000 ரூபாய் தாளு, செல்லாது தாகி. அவசரப்பட்டு சொல்லிவிட்டேன். 500 மட்டும் நாளு, கேட்கறது நான் இல்ல. சக்கம்மா காளி சுடுகாட்டு காளி. எல்லாத்தையும் நான் மன்றாடி ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இன்னைக்கு ஒரு பேச்சாளர் கிடைக்கல, அதில் ஒரு குடுகுடுப்பக்காரியை கூட்டு வந்து பட்டிமன்ற நடத்த வேண்டிய சூழலுக்கு எனக்கு நேரம் ஒதுக்கிட்டாங்க. மன்னிச்சுக்குங்க ஐயா. அப்ப போன வருஷம் எந்த குடுகுடுப்பக்காரியை கூட்டு வந்தீங்க? அதாவது அவங்க தப்பா நினைக்காங்க. ஏன்னா கொரோனா 4 வருஷம் வந்து கொஞ்சம் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்த நேரம், அந்த நேரம் இந்த வேலையை கையில் எடுத்தாங்க. நல்ல வசூல். அப்புறமேல் பட்டிமன்றத்துக்கு வரமாட்டேன்ட்டாங்க. போங்க சார், நீங்கள் 3300 ரூபா எது ஒரு உடுக்கு அடித்தால் போதும். மாவட்ட ஆட்சித்தலைவரை இப்பதான் உழுந்து சிரிக்கிறாங்க. நடுவர்களே, யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துல பேய் அங்க ஆடுது இங்க ஆடுது, வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து வெளியில போகாத, வேப்பிலை ஆடி. அன்னைக்கு மூட நம்பிக்கைகள் அதிகம் நிறைந்தது அந்த காலம். நடுவர்களே உண்மை. ஆனால் இன்னைக்கு எல்லா நாட்டு கொடியிலையும் நிலா இருக்கு. இன்னைக்கு நம்ம நாட்டு கொடிதான் நிலாவிலேயே போய் கால் புதைச்சிருக்குன்னு சொன்னா தன்னம்பிக்கை அதிகம் நிறைந்த காலம் இந்த காலம். அதனால்தான் நான் முத்துக்குமார் அவர்கள் அழகா ஜெய் பீம்ங்கிற ஒரு திரைப்படத்துல உண்மையிலேயே படிச்சா நீ கால் மேல கால் போட்டு உட்கார்லாங்கிற தன்னம்பிக்கையை கத்து கொடுத்த படம். அது அழகா தன்னம்பிக்கைக்கு 4 வரி எழுதியிருப்பாரு. தலக்கோதும் இளங்காத்து சேதி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லி தரும். கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்கு இல்ல. ரொம்ப பக்கந்தான் நிழல் நிக்குதே, ரொம்ப பக்கந்தான் நிழல் நிக்குதே. உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாதை உண்டாகும், நிக்காம முன்னேறு.
கண்ணோரோ ஏன் கண்ணீரு நிக்காம முன்னேறு கண்ணோரோ ஏன் கண்ணீரு தலக்கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும் மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும். இந்த தலைமுறை நல்லா இல்ல, வாத்தியாட்ட அடி வாங்கினா மட்டும்தான் பெரிய ஆள் ஆவாங்களா? முத்து சார் என்ன நிறைய அடி வாங்கினாரா? என்ன அவ்வளவு வாத்தியார் அடிச்சார், நான் பெரிய ஆகிட்டேன், எங்க வாத்தியார் என்ன பெரிய ஆள் ஆக முடியல. தெரியுதுல்ல, அப்படி சொல்ல முடியுமா? அது ஒரு நடுவர் அவர்களே, உண்மையிலே யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துல எல்லாம் ஒரு ஊருக்கு வழி போறதுக்கு ஏதாவது வயசான ஒரு கிழவி வாசப்படியில உட்கார்ந்து இருக்கும். அந்த கிழவிக்கு வழி தெரிஞ்சா மட்டும்தான் அந்த கிழவி சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாதுங்க. கையடக்க கருவி செல்போன் எல்லார் கையிலயும் வந்துருச்சு. இப்ப நான் நேற்று நாகப்பட்டினத்துல இருந்து புறப்பட்டு இன்னைக்கு பெரம்பலூருக்கு வரேன். நான் யார்ட்டுமே வழி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் படிச்சிருக்கேன், எனக்கு இங்கிலீஷ் நல்லா பேச தெரியும், தமிழ் நல்ல புலமை வாய்ந்தவளாக நான் இருக்கிறேன். அப்புறம் நீங்க வந்து உடுக்கடிக்கிற வேலைக்கு போனீங்க. இப்ப நான் நாகப்பட்டினத்துல இருந்து கிளம்பி வரதுக்கு நான் யாருக்கிட்டமே இறங்கி இந்த பக்கம் எப்படி போகணும் அந்த பக்கம் போகணும்னு அவசியமே கிடையாது சார். கூகுள் மேப்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நான் பெரம்பலூருக்கு வரதுக்கு யார்ட்டையுமே வழி கேட்க தேவையில்லை. இப்ப நாகப்பட்டினம் போறப்ப வச்சுக்கோங்களேன், just 54 kilometers are there in திருவாரூர் bypass road. just 45 kilometers are there in Tanjore new bus stand. புது வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. மாசம் வேலையை மாத்திட்டே இருப்பாங்க. எந்த நேரம் என்ன வேலைன்னு கண்டுபிடிக்க முடியாது. just 45 kilometers are there in பெரம்பலூர் collector office. reached your destination 24 மணி நேரம் நமக்கு வழி சொல்றதுக்கு ஒரு அழகான ஒரு பெண் குழந்தைக்கு உலகமே இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்குன்னு சொன்னா அதுதான் இன்றைய பொற்காலம்ங்கிறது நடுவர்களே. ஆனா ராஜினி என்ன சொல்ல தெரியுமா? இதே கூகுள் மேப் அவரும் போட்டார். கூகுள் போட்டுட்டு அதிராம்பட்டினத்துக்கு வரார். போட்டு எங்க பட்டுக்கோட்டைக்கு ஒரு ஊர் பேரை போட்டு நொய்யல ஏதோ ஒரு ஊர் போட்டு வரார். நொய்யல், ஆமா. 200 மீட் லெஃப்ட் சார். சார் அப்படி இல்ல சார். 500 மீட் ரைட் லெஃப்ட் 11 மணிக்கு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சுடுகாட்டில் உட்காந்துருக்காரு. ஒரு ஆவி, என்ன ராஜன் அந்த வருவேன் ஜோக்க போறியா? இதான் சார் எல்லாரும் சார். அது கூட ஒரு மெமரி லெவல் இருக்கு. 2GB ஒன்றுக்கு டிபி எல்லாம் இருக்கு. ஆனால் நம்மளுடைய மெமரிக்கு ஒரு லிமிட் இருக்கா சார்? எவ்வளோ வேணாலும் ஸ்டோர், எவ்வளோ படித்தாலும் சேகரிச்சுக்கிட்டே இருக்கும். விவேகானந்தர்கிட்ட கேட்டாங்க, என்ன நீங்கள் தினம் புக்கு வாங்கிட்டு போகிறீங்க, உடனே ஒரு 3-4 நாளில் கொடுத்துறீங்க, உண்மையிலே படிக்கிறீங்களா சும்மா பந்தா பண்ணுறீங்களா? எந்த பக்கத்தில் என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க அப்படின்னா அதே போல் சொன்னார். காரணம், தியானம் செய்யும்போது மனநிலை ஒருநிலைப்படுது. தியானம் பண்ணுறவங்களுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கும். யோகா பண்ணுறவங்களுக்கு மனசு பக்குவமாக இருக்கும், மென்மையாக இருக்கும், கோவப்பட மாட்டாங்க. அடுத்த பெண் குழந்தைகள் நீங்களாம் உங்கள் வீட்டுக்கார் திட்டாமல் இருக்குன்னு விரும்புனீங்கன்னா யோகா மாஸ்டர் கல்யாணம் பண்ணுங்க. யோகா மாஸ்டரையா? ஆமாம், கல்யாணம் பண்ணிட்டேனே சார். ஆமாம், சாப்பிட்டா தான் இருக்கு. அவர் கோவப்பட்டா கூட மெதுவாக அந்த தண்ணீரை எடுத்து வந்து குவளையில் இங்கே வைக்கவும். அவர் என்ன கோபப்படுத்துங்க, என்னிடத்தில் அதிகம் பேச்சுவார்த்தை வேண்டாம், செருப்பெடுத்து அடித்து விடுவேன். உடனே அந்த பக்கம் ஒரு ஆசை, எங்கள் அடிங்கள் பார்ப்போம். அவளை சாப்பிட்டா அந்த இடம் பார்த்தீங்களா? அதுக்காக அவங்க சொன்ன மாதிரி எல்லாமே இன்னைக்கு மாறிடுச்சு சார். நானும் போயிருந்தேன் காரைக்குடிட்ட. அப்படியா சார்? காரைக்குடி நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன். அதான் பழைய வாழ்க்கை முறை சார். வீடு 1000 ஜன்னல் வீடுங்க. காரைக்குடியில் 1000 ஜன்னல் வீடு. அவர் எண்ணி பார்க்க முடியுமா? 1000 ஜன்னலையும் எண்ணி பார்க்கல. அவருக்கு 73 வயசு ஆயிப்பார். கம்பியை சரி பார்த்தானா 113 வயசு ஆயிப்பார். ஆனால் மகிழ்ச்சி. 1000 ஜன்னல் நினச்சி பார்க்க முடியுமா? நான் நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன் சார். ரெஸ்ட் ரூம் போனேன் அப்படின்னே. அவ்வளோ ஒரு வீடு. டூவில் எடுத்துகிட்டு போங்க அப்படின்றார். வீட்டுக்குள்ளேயே டூலரில் போனேன். பெட்ரோல் தூங்க சார், பெட்ரோல் தூங்க. அங்கேயே பல்க் இருக்குது உள்ளேயே, வீட்டுக்குள்ளேயே பெட்ரோல் போட்டுட்டு போங்க. பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு. உடை உடுத்த வேண்டும் என்பது, எப்படி உடுத்த வேண்டும் என்பது நம்முடைய கலாச்சாரம். ஏன் உடுத்த வேண்டும் என்பது பண்பாடு. இப்படித்தான் உடுத்த வேண்டும் என்பது நாகரிகம். இதை சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பேண்ட் சட்டை
எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கு நகைச்சுவையாக சொல்கிறீங்க. நகைச்சுவை சார். ஏழை பாலை வேற்றுமையே கிடையாது, ஒற்றுமையா இருக்கிறோம் நாங்க இந்த காலத்துல. அந்த காலத்துல மட்டும் சீதா தேவிய கடத்திட்டு போகும்போது ராமன் கையில் மட்டும் செல்போன் இருந்து சீதா தேவி கையிலும் செல்போன் இருந்தா இவ்வளவு நேரம் கதையை படிக்க அவசியமே இல்லை சார். சீதா தேவி அங்கேருந்து ட்விங் கரண்ட் லொகேஷன் எங்க ராவணன் ஹவுஸ்ல இருந்து போட்டு விடுவாங்க. டக்குன்னு உடனே ஓபன் பண்ணி பார்ப்பாரு ராமன். Just 1,500 kilometers are there in Sri Lanka. Just 25 kilometers are there in Ravanan house. அங்கேயும் காட்டுப்பதி நெட்வொர்க் ப்ராப்ளம் அப்படின்னு வரும். அவரும் போன போட்டு நல்லா பிரச்சனைக்கே வரல சார். நீங்க உடனே ஏர்டெலுக்கு மாறுங்கள் அப்படி சார். அந்த பிரச்சனைக்கே வரல சார். ஒரு காலத்துல என்ன சார், பஞ்சாயத்துல டிவி இருந்தது, அவ்வளவுதான். ஒரு ஊரே உட்காந்து பாப்பீங்க, வேற வழியே கிடையாது. அந்த 1 மணி நேரத்துல பார்த்தே ஆகணும் அந்த தொலைக்காட்சியை. அப்புறம் கொஞ்சம் காலம் மாறிக்கிட்டே வந்துச்சு சார். கலர் வெள்ளை படம், கருப்பு வெள்ளை படம் இப்படி மாறிக்கிட்டே வந்தது சார். அன்னைக்கெல்லாம் ஒரு காலத்துல படம் 100 நாள் ஓடுச்சு, 200 நாள் ஓடுச்சு அப்படின்னு நீங்க பெருமையா பேசுறீங்க. காரணம் என்ன? வேற வழியே கிடையாது. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது, எல்லா வசதியும் இருக்கு. நமக்கு தேவைப்பட்ட நேரத்துல நம்ம எதை வேணாலும் பார்த்துக்கலாம். அந்த காலத்து வசனத்தை பார்த்துருக்கீங்களா? 1 மணி நேரம் பேசுவாங்க சார். கேட்டிருக்கீங்களா நீங்க? இல்லையேம்மா. பட்டிமன்றம் முடியுமான்னு கூட தெரியாது எனக்கு, அந்த அளவுக்கு பேசலாம். ஏனப்பா அப்படி பார்க்கிறீர்கள்? எப்ப முடிப்பேண்டுதான்? என்னை தாமதமாகத்தானே எழுப்பி விட்டீர்கள். அதுக்கா இவ்வளவு தாமதமா முடிப்பீர்கள்? நீ எங்கிருந்து வந்தாயப்பா? ஆம், நான் என் தான் வயிற்றிலிருந்து வந்தேன். அப்பொழுதாவது அமைதியாக இருந்தாயா, பேசிக்கொண்டே இருந்தாயாப்பா? அப்பொழுது நான் பேசவில்லை. அங்க ஒரு ஆள் பார்க்குறார், இவங்க பட்டிமன்றம் போட்டுக்கு ஒரு கரகாட்டத்தை போட்டுருந்துக்கலாம்யா. அப்படி சொல்லாதீர்கள் அப்பா. நீங்கள் சென்ற வருடம் வந்து பேசிய பேச்சில்தான் இன்று பெரம்பூரில் மக்கள் வெள்ளமாக அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னார். சற்று கைதட்டக்கூடாதா? ஏனப்பா அப்படி பார்க்கிறீர்கள்? மாவட்ட ஆட்சித்தலைவரே ரசிக்கிறார், பிஆர்ஓ சார் அதுக்கு மேல் ரசிக்கிறார். நீங்கள் கைதட்டி கொண்டிருந்தால் நான் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசிக்கொண்டே இருப்பேன். அதனால தான் நாங்கள் நிறுத்திட்டோம். நான் ஏன் இவ்வளவு நேரம் இதையே பேசிக் கொண்டிருக்கிறேன் தெரிகிறதா? மறந்துட்டு அடுத்த டைலாக். ஏனப்பா அப்படி சொல்கிறாய்? நான் 10 நிமிடத்தில் அமரலாம் என்று நினைத்தேன். வசனத்தை கையில் எடுத்தேன். 1 மணி நேரம் கூட என்னால் பேச முடியும் என்ற நாங்கள் இருந்தால் தானே பேசுவாய். நாங்கள் இன்னும் 3 நிமிடத்தில் சென்று விடுவோம். அப்படி சொல்லாதேப்பா. ஆப்ரேட்டர் சொல்ல இன்னும் 7 நிமிஷம் நான் ஆஃப் பண்ணிடுவேன்டா. நீ பார்ப்பதற்குத்தான் குள்ளமாக இருக்கிறாய், ஆனால் உன் அறிவு வீரியம் மிகவும் உயரமாக இருக்கிறதே. இன்னைக்கு உனக்கு 300 ரூபா பேமெண்ட்ல கட் ஆகிறது. நடுவர்களே, அந்த காலத்துல வசனம் ஆமாம் சுவாமி, ஏனப்பா வந்து விட்டேன், இதுதாங்க அந்த காலத்துல தொடக்கம். ஆனா இன்னைக்கு எப்படி தெரியுமா? உண்மையிலேயே இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு திரையுலக வாழ்க்கையின் மூலமாக கூட புதிய தலைமுறைகளுக்கு எதை வேண்டுமானால் சொல்லிக் கொடுக்கலாம் என்று கத்துக் கொடுத்தது அசுரன் என்கின்ற திரைப்படம். என்ன தெரியுமா? காடு இருந்தா உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிடுவானுங்க, ரூவா இருந்தா உங்ககிட்ட இருந்து புடுங்கிக்கிடுவானுங்க, படிப்பு மட்டும் உங்ககிட்ட இருந்தா எவனாலையும் எடுத்துக்கிட முடியாதா சாமிம்பார். டக்கு டக்கு டக்குன்னு திருக்குறள் மாதிரி நச்சக்கு நச்சக்குன்னு வாழ்க்கை நவுத்திட்டு போயிட்டே இருக்கணும் சார். இதுல வேற நாங்க அந்த காலத்தை தலைவாழை இலை போட்டோம், 60 சுவை உணவு படைச்சோம். ஒரு வீட்டுல கல்யாணம் பத்திரிக்கை வச்சா போதும், 1 வாரம் அந்த வீட்லயே உட்கார்ந்து சாப்பிட்டு சொத்தை அழிச்சுது அந்த காலம். பட் இன்னைக்கு அப்படி கிடையாது சார். தலைவாழை இலை போடுறது இல்லதான், நான் ஒத்துக்கிறேன். பஃபே சிஸ்டம்னு ஒண்ணு வந்திருக்கு. நீ எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, நீ நடுவரா இருந்தாலும் சரி, பேச்சாளர் இருந்தாலும் சரி, நல்லாசிரியர் விருது வாங்கி இருந்தாலும் சரி, கல்யாணத்து வீட்டுக்கு போனீனா எடுத்தட்ட எல்லாருமே தட்டை ஏந்து சமம், அனைவரும் ஒன்று. பஃபே சிஸ்டத்துல நடுவர்களே தலவாழை இலை போட்டு அறுசுவை உணவு படைச்சிங்கன்னா வேண்டிய சாப்பாடை சாப்பிட்டுட்டு மிச்ச சாப்பாடு அந்த இலையிலேயே வச்சுட்டு வருவாங்க. உணவை வீணாக்குனாங்க. ஆனா இன்னைக்கு பஃபே சிஸ்டம் ஒன்று வந்ததுக்கு அப்புறம் உனக்கு தேவையான உனக்கு விருப்பமான உணவை நீயே தேடி தேடி எடுத்து எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிட்டுக்கோ, மிச்ச உணவை அங்க வச்சுட்டு போ. தேவையில்லாத உணவை தேவை உடையவர்களுக்கு எடுத்து கொடுக்கலாம் என்று கத்துக் கொடுத்தது இந்த காலம் நடுவர்களே. எல்லாத்தையுமே குறையே சொல்லிக்கிட்டே இருந்தா அப்ப இந்த காலத்துல பொற்காலத்துல எதுவுமே இல்லையா? நடுவர்களே, வீட்டுக்குள்ள பெண்களை பூட்டி வச்சு நம்ம அழகு பார்த்தோம்.
உண்மையிலேயே பாருங்க, அன்னபாரதி சொன்ன மாதிரி நமக்கெல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் மிகச்சிறந்த சாட்சி. இன்னைக்கு பெண்கள் நாங்க படிக்கிறோம், ஆகாயத்து முதற்கொண்டு நாங்க வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு பெண்கள் எவ்வளவு படிச்சிருந்தாலும் காலையில எந்திரிச்சு பாத்திரத்தை வலிக்கு, பல்ல வலிக்கு, வீட்டை கொட்டி, வாசலை கொட்டி, தண்ணி தெளிச்சு, கோலம் போட்டு, இட்லி தோசை சுட்டு வச்சு, சட்னி சாம்பார் வகை வகையா செஞ்சு வச்சு, பிள்ளைக்கு ஊட்டி விட்டு, புருஷனுக்கு கட்டி கொடுத்து, புலம்பி நாங்களும் வேலைக்கு கிளம்பி மலை மாறி இருக்க துணியை பூரா அடிச்சு துவச்சி, காய வச்சு, மடிச்சு வச்சு, மத்தியானம் சாம்பார் கூட்டு, பொரியல், அவியல், ரசம் அத்தனையும் செஞ்சு வச்சு, கல்யாண காது குத்து சடங்குன்னு அத்தனையும் போய் அட்டன் பண்ணி, அங்கே போய் சாப்பிட்டு கரெக்டா 4 மணிக்கு பிள்ளைய பள்ளிக்கூடம் கூட்டு வந்து, அதுக்கு டீ காஃபி ஸ்நாக்ஸ் அத்தனையும் செஞ்சு கொடுத்து, யூனிஃபார்மை கையோட கையா துவச்சு போட்டு, கொஞ்ச நேரம் எல்லா வேலையும் பார்த்துட்டு, ஹோம்ஒர்க்கையும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு, கொஞ்ச நேரம் 7:30 மணிக்கு உட்காரலான்னு போனா எங்களை கட்டின 7:30 சரியா 7:30க்கு வரும். மாமா உங்களுக்கு இட்லியா, தோசையா, சட்னியா, சாம்பாரா, பழைய குருமாவான்னு கேட்டு அத்தனையும் வகை வகையா செஞ்சு வச்சு, நடுவர்களே கையோட கையா பாத்திரத்தை விளக்கி வச்சு கொஞ்ச நேரம் தூங்கலான்னு கதவு சாத்த போனா எங்க வீட்டு நாய் லொல்லுன்னு குலைக்கும். அந்த நாய்க்கு கொஞ்சோண்டு பால் ஊத்திட்டு, பால்காரன் பால் ஊத்துறதுக்கு முன்னாடியே எழுந்திருச்சு பம்பரமாக வேலை செய்யக்கூடிய என் பெண்குல தெய்வங்கள் எத்தனை பேர் இந்த நாட்டுல இருக்காங்க. அம்மிக்கல் மாதிரி நாங்க குண்டாயிட்டே போய்கிட்டே இருக்கோம். நாங்க குக் பண்ணி சாப்பிடல, நாங்க புக் பண்ணி சாப்பிடுறோன்னு எத்தனை குற்றச்சாட்டுகள் எங்க மேல வைக்கிறீங்க. ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா, 64 வயதில் கூட ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் சரிகம பதனி என்கின்ற இசை நிகழ்ச்சியில் 64 வயது மதிக்கத்தக்க ரமணியம்மா என்கின்ற ஒரு பெண்மணியை, வீடு வீடாக பாத்திரம் தேய்த்த அந்த பெண்மணியை இன்று உலகம் அறிய செய்யக்கூடிய மிகப்பெரிய கதாபாத்திரமாக மாற்றி அமைத்தது எங்களுடைய புதிய தலைமுறைங்கிற பொற்காலங்கிறது. தயவு செய்து நீங்க மறந்துடாதீங்க. நடுவர் அவர்களே, நிறைவா ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன். இன்னைக்கு மனித இருக்கா, கொடுத்து உதவக்கூடிய பண்பு இருக்கான்னு கேட்கறீங்களே. தூத்துக்குடி மாவட்டத்தில் பொன் மாரியப்பன் என்கின்ற ஒரு சலூன் கடை வைத்து நடத்தக்கூடிய அந்த நண்பருக்கு நல்ல ஒரு கைத்தட்டி கொடுத்து பாராட்டுங்க. ஏன் தெரியுமா, அந்த சலூன் கடையில கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட புத்தகங்களை அடுக்கி வச்சிருக்காரு. அந்த உட்கார்ந்து சலூன்ல போய் முகம் சவரம் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் யாராவது அந்த புத்தகத்தில் ஒரு 10 பக்கங்களை புரட்டி படித்தால் நான் செய்யக்கூடிய சேவையில் உங்களுக்கு 10% தள்ளுபடி பண்றேன்னு சொல்லி அவர் முகத்தை மட்டும் சீர்படுத்தவில்லை, இந்த சமூகத்தையும் சீர்படுத்துகிறார் என்று சொன்னால் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையில 1000 விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரே ஒரு விஷயம் சொல்றேங்க. சென்னை டி நகர்ல பத்மாவதி என்கின்ற ஒரு பெண் தனக்கு கிடைச்ச 45 பவுன் நகைய தனக்குன்னு பேராசைப்பட்டு வச்சுக்காம கொண்டு போய் காவல்துறை நண்பர்கள்ட்ட போய் ஒப்படைச்சாங்க. அப்படி ஒப்படைச்ச நேர்மையின் உழைப்பின் பலனாகத்தான் இன்னைக்கு நம்மளுடைய அரசாங்கம் எல்லோரும் இறந்த பிறகுதான் தபால் தலையை வெளியிடுவார்கள். ஆனால் பத்மாவதி என்கின்ற பெண்ணுக்கு உயிரோடு இருக்கின்ற பொழுதே அவருடைய சேவையை பாராட்டி தபால் தலையை வெளியிட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சாதிப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களை நாங்கள் உயரத்தில் உயர்த்தி வச்சு கொண்டாடுவோம் என்று தலைமுறையாக வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைய புதிய தலைமுறைதான் பொற்காலம் என்று நீங்கள் தீர்ப்பினை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு, வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி, வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி படி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது அவ்வளோதான், அதாவது தான். அதுக்கடுத்து என்னால் திக்குமுக்காடி போயிட்டேன். ஏன்னா நாங்கள் கொஞ்சம் என்ன செய்வோம்னா, ஒரு 10 பேர் எந்திரிச்சு போனால் அதை ஒரு காரணமாக சொல்லிவிட்டு நாங்கள் முடிப்போம். கொஞ்சம் கூட்டம் கலையிறாங்க, முடிச்சா சரிங்க சார் அப்படின்னு. இங்கே நான் என்ன சொல்ல முடியும்? பார்த்தீங்களா சார், இப்போ தான் ஒரு ஆள் மூஞ்சை கழிட்டு வந்து உட்காராரு. சோக்கா இன்னைக்கு பார்த்துருவோம் என்ன நகைச்சுவை அப்படின்னு உட்காந்தா நான் என்ன செய்ய முடியும்? இதுதான் சர்வன். இந்த ஒரு அழகான எனக்கு இறைவன் இந்த விஷயத்தை கொடுத்ததுக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன். இது எல்லாருக்கும் கிடைக்குமா? பிறரை மகிழ்ச்சிப்படுத்தி அதன் மூலம் நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம். அன்றைக்கி ஒரு ஆள் கேட்டார், என்ன ஊராக போய் என்ன சிரிக்க வைக்கிறீங்களாமே, சிரிக்க வச்சு என்ன சாதிக்க போகிறீங்க? மக்கள் மன உளைச்சல் பண உளைச்சல் இருக்க மக்களை சிரிக்க வைப்பதே ஒரு சாதனை தானே, இதுக்கு மேலே என்ன நம்ம சாதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போ அவங்க என்ன விஷயம் பேசுனாங்க பார்த்தீங்களா? அதுக்காக நம்ம பழசை ரொம்ப பெருசாகவே பேசிடக்கூடாது. மூட பழக்க வழக்கம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? தலையில்லாத முண்டம் நைட்டு 1 மணிக்கு டீ குடிக்க வருதான் அப்படின்னு ஊருக்குள்ளே ஒருத்தன் சொல்லி ஊரே வேப்ப மரத்தில் ஏறி வேப்பங்குலையை பிடுங்கி வீட்டில் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. 16 வருஷமாக நடந்திருக்கு. அந்த ஊருக்கு திடீர்னு வெளியூர்லேருந்து வந்தவே என்னையா அப்படி தலையில்லாத முண்டன் டீ குடிக்க வருதான் சார். ஏயா தலையே இல்லையே எப்படியா டீ குடிக்கும்னு அவன் சொன்ன பின்னாடி அப்புறமேரு வேப்பங்குலையை போகிறான் கலட்டியிருக்காங்க. 16 வருஷம் 8,80,000 வேப்ப மரத்தை காலி பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா? இதுதான் சார். இந்த மாதிரியே தான் சார். நாங்கள் கிராமத்தில் ஒரு சாவடின்னு ஒன்று இருக்கும். 8 மணிக்கு அப்புறம் என்ன ஆகும்ல
அப்படின்னு ஆரம்பிப்பேன் மைல்டாக. 9:30 10:30 12:30 மணிக்கு ஒருத்தனை சாவடிச்சிருவாங்க. அதுதான் அதுக்கு பேர் சாவடி. இப்படி ஏதாவது வேடிக்கையாக வெட்டியாகவே பேசிக்கிட்டு இருந்தப்ப நாங்கள் அப்படி இல்லை சார். நீங்கள் ஒரு பாடத்தில் 5 பாடத்தில் எடுத்த மார்க்கை இன்றைய தலைமுறை நாங்கள் ஒரே பாடத்தில் எடுக்கிறோம். இது சாதனை இல்லையா? சைக்கிள் கார் வீடு, அன்னைக்கு சைக்கிள் கார் வீடுங்க சொன்ன அதை ஒரு பெருமையாக நினச்சிக்கிட்டு இருந்ததை இன்றைக்கி உங்களுடைய பையன் 4 சக்கர வாகனம் வச்சுருக்கான். 250 ரூபா சம்பளம் வாங்கினது பெருமையாக பேசுகிறீங்க. அதனால் எங்கிட்ட அவ்வளோ விஷயம் இருக்குது. நீங்களாக நம்ம பிள்ளையை கெடுத்துடக்கூடாது. என்ன சொல்ல தெரியுமா? பஸ் ஸ்டாண்டில் அன்றைக்கி 2 பேர், நம்ம மாப்பிள்ள ரொம்ப விரக்தியில் இருக்க மாப்பிள்ள, என்னாச்சு? பையனுக்கு 18 வயசாச்சு, எல்லா கெட்ட பழக்கம், ஸ்மோக் பண்ணுறேன், ட்ரிங்க் பண்ணுறேன், ரொம்ப வேதனையாக இருக்கு மாப்பிள்ள. அதுக்கு அவரை ஏன் பயம் பரவாயில்ல, என்ன சொல்கிறீங்க? ஸ்மோக் ட்ரிங்க் சாப்பாடோட சரியாக சாப்பிட மாட்டாங்க, கை கொடுத்துருக்காரு. ஆச்சரியமாக இருக்கு. 2024 இப்படி ஒரு பையனா? வயசு என்னது? நேற்று காலம் தான் பிறந்தேன். ஓடி இருக்காங்க. இப்படி ஒரு பெருமையை பேசியிருக்கலாமா சார்? ஆனால் உங்கள்கிட்ட பார்த்து நான் வியந்தது, வள்ளுவர் ஒவ்வொரு குறளையும் ஒரு அதிகாரத்தில் வச்சுருப்பார். அன்புடைமை ஒரு அதிகாரம், அருளுடைமை ஒன்று 50வது அதிகாரத்தில், ஒன்று 70வது அதிகாரத்தில் இருக்கும். நீ அன்பில் 50 மார்க் வாங்கலனாலும் பரவாயில்ல, அருளில் பக்தியில் 70 மார்க் வாங்காட்டி கூட பரவாயில்ல. ஆனால் வள்ளுவர் பெருந்தகை ஒழுக்கம் உடைமையை 100வது அதிகாரத்தில் வச்சார். அதுக்கு என்ன காரணம்னா, நீ ஒழுக்கத்தில் 100 மார்க் வாங்கி ஆகணும் சொன்னார். பார்த்தீங்களா ஆசிரியர்? என்னைக்கு வாத்தியார் பெரம்பை கீழே கையில் வச்சாரோ அன்னைக்கு போலீஸு பெரம்பு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே புள்ளிங்கோ தான் வளர்க்குறீங்க, பிள்ளைகளை வளர்க்க மாட்டேங்கிறீங்களே. அவன் ஒரு மாதிரி இப்படி வளர்க்குறேன், அப்படி போடுறான். நல்ல காஸ்ட்லியான ஃபோன் இருக்கணும், நல்ல ஒரு வீலிங் பண்ணுற அளவுக்கு ஒரு டூல் இருக்கணும். இதான் அவன் லைஃப் ஸ்டைல் அப்படி நினைக்கிறான். ஆனால் பார்த்தீங்களா, எங்கள் கணக்கு வாத்தியார் எங்கள் அப்பா நிற்கும் போதே நீ அடிச்சிட்டார். ஆனால் அந்த அடிகள் அதே போல் எனக்கு எங்கள் அப்பா கொடுக்குற சின்ன சின்ன தமிழ் வார்த்தைகள் நான் அங்கே உட்காந்து படிப்பேன். துணக்கால் வராத இடத்துலாம் படிப்பேன். கண்ணாகின்வேன், நல்லா பாரு, கண்ணாகியாக இருக்குது, கண்ணகின்னு இருக்கும், துணக்கால் இருக்காது. அப்படின்லாம் தமிழ் சொல்லி கொடுத்தனால தான் இன்றைக்கி ஓரளவு உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு காரணம். நம்ம குழந்தைகளை நம்மளே பராமரிக்கணும் சார், பார்க்கணும் அப்படின்றதுக்கு. நிறைய பெண்கள்லாம் இருக்கீங்க, காலையில் குழந்தைகளை எப்படி உயிரோட்டமாக எழுப்பணும் அப்படின்றது சொல்கிறாங்க. எந்திரிங்க அம்மா மாதிரி, எந்திரிங்க திருச்சி கலெக்டர், எந்திரிங்க நாகப்பட்டினம் கமிஷனர், எந்திரிங்க அப்படி சொன்னாதான் குழந்தை ஒரு பயத்திலே இருப்பேன். ஐயோ கலெக்டரா நானா? அப்படி வளர்க்கணும். எங்கள் அப்பத்தா காட்டு வேலைக்கு போகும் மாரியம்மாள்னு பேர். களை பிடுங்கிறதுக்கு 3 ரூபா சார். காலைல 9 மணிக்கு போய் 4 மணி வரைக்கும். அந்த எங்கள் அப்பத்தாவுக்கு களை பிடுங்கிறதுக்கு 3 ரூபா. இன்னைக்கு அன்னவாரி இந்த புருவ முடிய பிடுங்கிறதுக்கு 8800 ரூபா. பட்டிமன்றமே முடிஞ்சிருச்சு, கிளம்பலாம் நீங்கள். இதுக்கு மேலே என்னத்தை நான் சொல்ல போகிறேன்? அவங்க வீட்டுக்காரு பியூட்டி பார்லர் விட்டு டியூஸ் பில் நின்றுக்கிட்டே இருக்கார். அவருக்கு சம்பளமே 3300 ரூபா. 2 மாத சம்பளத்தை கொடுத்துட்டு மாதிரி வச்சா சார். எங்கள் ஊரில் அரசப்பட்டின்னு குறாமா ஐயாவுக்கு தெரியும், 4 பக்கம் சுவருக்கு வெள்ளை அடிக்கிறதுக்கு 320 ரூபா 80 பைசா. இன்னைக்கு அன்னலட்சுமி போட்டுருக்கு லிப்ஸ்டிக்கு 8800 ரூபா 4 பக்கம் சுவருக்கு. அப்போ பாருங்க எப்படி வச்சது. எனக்கு என்ன ஒரு குழப்பம் ஆச்சரியம்னா, எல்லா சோப்பு விளம்பரத்திலும் பெண்கள் தான் நடிக்கிறாங்க. ஏன் ஆம்பளை நாங்கள் குளிக்கிறதே இல்லையா? ஏன் எங்களை இப்படி கேவலப்படுத்துறீங்க? வாஷிங் பவுடர் நிர்மா ஒரு பிள்ளை ஓடியாரு, லிரில் சோப்பு ஒரு ஆற்றுல போய் தவி குளிக்குது. இவன் லைஃபாய் சோப்பு போட்டு ரூம்புக்குள்ள குளிச்சுக்கிட்டு இருக்கான். யாரு இவன் தான் போய் ஆற்றுல குளிக்கணும். விளம்பரங்களே என்னை குழப்பு சார். ஒரு பையன் மாக்காப்பா குளிச்சுக்கிட்டு இருக்காரு, காய்ச்சல் அகர்வால் ஒரு சோப்பு விளம்பரத்தில் வருது. சட்டான்னு சொல்லுங்க, உங்க பேசுற உப்பு இருக்கா? உனக்கு துப்பு காட்டி துப்பு கட்டவல ஆம்பளை குளிச்சு ஒரு எக்ஸ்கியூஸ்மி கட்டுவா, காலிமல்ல விக்கிட்டு வா, வீட்டுக்குள்ள ஆற கட்டி வந்த. எங்களுக்கு தொடர் அவமானம். என்ன சார் ரொம்ப எனக்கு என்ன பட்டிமன்றம் பேசுவோமா, இல்லாட்டி பேசாம 100 நாள் வேலைக்கு போயிடுவோமா அப்படின்ற எண்ணம் கூட எனக்கு சில நேரம் வருது. 100 நாள் வேலை ரொம்ப ஈஸி, டப்புன்னு புள்ள பிடுங்காது. முனா புள்ள பிடிங்கிட்டு அது வாட்டு உட்காந்து வாட்டு ரொம்ப டயர்டாக இருக்குடி. 11 மணிக்கு போயிட்டு 11:10 டயர்டாக இருக்கு அப்படின்றது ஈஸியான வேலை ரொம்ப. அதே போல் அந்த கால வசனங்களை பேசி காட்டினாங்க. மதுரை வீரன் ஒரு படம் எம்ஜிஆருக்கு ரொம்ப நல்லா ஓடி அவர் ஹீரோவாக ரொம்ப கொலோச்சிய படம். அதில் டிஎஸ் பாளையா அரசராக இருப்பார், தளபதியாக இருப்பார். மன்னர் சொல்லார், வீரனை பின்தொடர்ந்து செல்லுங்கள், எங்கு சென்றால் அவனை பிடித்து இழுத்து வாருங்கள்,
ஆறு தளபதி டிஎஸ் பாலியா எம்பிபி. இவர் குதிரையவே கழுத மாதிரி தான் ஓட்டிப்பார். சொஜக்கான் சொஜக்கான் சொஜக்கான். இவரை போய் அனுப்பி மதுரை வீரனை கூட்டு பிடிச்சிட்டு வர வந்து நிற்பார் சாயந்தரம் போல. வீரனை பின்தொடர்ந்து சென்றீர்களே, என்ன ஆனது? அதுக்கு டிஎஸ் பாலியா பதில், நாங்கள் அவனை பின்தொடர்ந்து சென்றோம், ஆனால் அவன் எங்களை முன் தொடர்ந்து சென்று விட்டான். அரசர் மண்டை பிச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. முன் தொடர்ந்து சின்னையா தமிழ் இலக்கணத்தில் இப்படி வார்த்தையை காணாமையா? எப்படிலாம் குழப்பிருக்காங்க பார்த்தீங்களா? தில்லான மோகன் ஒரு படம், பத்மினி நாட்டி நடக்கும், நடிகர்த்தெல்லாம் போய் பார்த்துட்டு வர ஆறு நம்ம டிஎஸ் பாலியா தான். என்னே அங்கே போகடா, நாட்டியம் நடக்குது, பார்த்துட்டு வாங்களே. பார்த்துட்டு வர்றார். அண்ணே நாட்டியம் எப்படி இருந்துச்சு? தெரிஞ்சு தெரியல இல்லைன்னு சொல்லணும். இவர் சொல்லிட்டு வந்து மோகனமல் பத்மினியை பார்த்துட்டு சொல்வார், மோகனாவை விட தம்பி அவங்க அம்மா தான் தம்பி கொஞ்சம் டாப்பாக இருந்துச்சு. உன்னை 3 மணி நேர கச்சேரிக்கு ரிக்ஷாவுக்கு காசு கொடுத்து அனுப்பிவிட்டது நான். எவ்வளோ குழப்பங்கள் பார்த்தியா சார் அன்னைக்கு படங்களில்? இப்படி தான் சார். அதனால் ஒரு குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்கு. எனக்கு இந்த உண்மையிலே இந்த பெண்கள் வச்சு ஊற்றுற குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி பேர் வச்சுருக்கான் குழம்புன்னு. உண்மையிலே ஆம்பளை குழம்பிடுறான். இது கத்திரிக்காய் குழம்பா தக்காளி குழம்பா, அவன் குழம்புனால தான் அதுக்கு பேரே குழம்பு. அங்கே ஒரு ஆள் கிளம்புன்னு கிளம்பிட்டார். இன்னும் கடைசியில் குழம்பு வரைக்கும் வந்துட்டாங்க இல்லையா? இன்னும் என்னென்னத்தை தான் அவங்க பேச போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு அவருக்கு ஒரு அதிர்ச்சி. உண்மையிலே அந்த காலத்தில் நான் நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே வந்தேன் சார். கருவேப்பிலைன்னு சொல்லுவாங்க. கடையில் போய் நம்ம எல்லாம் வாங்கிட்டு 600 ரூபாய்க்கு காய்கறி வாங்கியிருப்பேன். அதில் அவனுக்கு திருப்தி ஆகாது. கருவேப்பிலை கொஞ்சம் கொடுங்க. நின்று வெயிட் பண்ணி அந்த கருவேப்பிலை வாங்கிட்டு வருவேன். சமைச்சு வச்சேனே முதல்ல கருவேப்பிலை தூக்கி தான் வெளியே போட்டு சாப்பிடுவார். அப்புறம் அதுக்கு நீ 10 நிமிஷம் நின்று வந்த. மனிதருடைய நட்பு இப்படித்தான் இருக்குது. தேவை என்றால் நம்மளை பயன்படுத்துவார்கள், நின்று தேவையில்லைன்னா கருவேப்பிலை மேலே தூக்கி போடுவார். அது ஏன் கருவேப்பிலை தெரியுமா? இவங்களுக்கு தான் தெரியும். கல்யாணம் ஆகி வந்த பெண்ணுக்கு மாமியார் சொல்லுவா, கருவேப்பிலை எடுத்து போடாத மறுமொழி நிறையா சேர்த்துக்க, கருவில் வெப்பம் பண்ணும் இலை, வேகமாக குழந்தை வேண்டவங்க நிறையா கருவேப்பிலை சாப்பிடு, நிறையா முடி வளரும். இதெல்லாம் இன்றைக்கி சொல்கிறதுக்கு ஆள் இருக்கா சார்? அதுதான் அந்த தலைமுறை, பழைய தலைமுறை சொல்கிறதுக்கு. அப்படி இன்றைய தலைமுறை புதிய தலைமுறை பஸ்ஸில் அப்படி படியில் நின்று வர்றேன். அப்படி பெரியவர் உட்காந்துருக்கார் பழைய தலைமுறை. தம்பி படியில் நிற்கிறீங்க, உள்ளே வாங்க தம்பி, என்ன படிக்கிறீங்க அப்படின்னார். என்ன படிக்கிறீங்கன்னு ஒன்று அவங்க சிரிச்சிட்டு சொன்னால் உங்களுக்கு என்ன புரிய போகுது? அதுக்கு அவர் சொன்னார், புரிகிற மாதிரி சொல்கிறதுக்கு தான் தம்பி உன்னை படிக்க வச்சோம். உன் படிப்பவே உன்னால் புரிகிற மாதிரி சொல்ல தெரியலையே, நீ படித்து என்ன செய்ப்பா? சில பார்த்தீங்களா, நான் பிஎஸ்சி படித்து வக்கீலாகி டாக்டருக்கு சேர்ந்து இன்ஜினியர் முடிக்க போகிறேன். 4 கழிச்சு 4 முனையில் கிடக்கு. ஏதாவது ஒன்று சேருதா சார்? பேசுகிறதே குழப்பமாக இருக்கும். அன்றைக்கெலாம் முன்னுக்கு வந்தவன், மாப்பிள்ள உன் ஃபோன் நம்பர் தெரியாமல் ரொம்ப சிரமப்பட்டேன் மாப்பிள்ள. எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க வேண்டியாண்ணே, ஏன்னா உன் நம்பர் தெரியாமல் தானே நான் தெரியாமல் இருந்தேன். ஒருத்தர் பேச்சும் குழப்பமாக இருக்கு, ஆச்சரியமாக இருக்கும். அன்றைக்கி நல்ல வெயில் ஒருத்தர் மயக்கப்பட்டு விழுந்துட்டான். ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க வந்துச்சு. 15 பேர் ஏறி போயிட்டேன். ஆம்புலன்ஸ் அடிபட்டு அங்கேயே கிடைக்கும். என்னடா கொஞ்சம் குழு ஏறி போயிட்டோம் சார். ஏன்டா கூப்பிட்டது அவனுக்கு தானடா. பதட்டத்தில் என்னன்னு தெரிய வேணாமா சார்? ஆச்சரியமாக இருக்கும். சில பாருங்க, வீடை பூட்டிட்டு ஆஃபீஸ் போகிற அவசரத்தில் சாவியை தொங்கிட்டு பூட்டை பையில் ஓடிக்கிட்டு பாங்க. என்ன பைய கனமாகவே இருக்குது, எதுவுமே கிடையாது. இப்போ பாருங்கள் சார், உங்களுக்கு 1.5 வருஷத்துக்கு டாக்டர் தேவையில்லை, அவ்வளவு சிரிச்சிருக்கு. உங்களுக்கும் இன்னும் 1.5 மணி நேரத்தில் ஒரு டாக்டர் தேவை. உங்களுக்கு இருக்க பிபிக்கு இவங்களுக்குலாம் பித்தப்பை பிதிங்கி அன்றைக்கி கட்டப்பையில் எடுத்து போட்டு போய் ஆச்சரியம். ஆனால் சார் நம்ம ஆள் பாருங்கள், அதுக்காக பழைய தலைமுறை குறை சொல்ல முடியாது சார். 1 ரூபாய்க்கு கம்பு 1 ரூபாய்க்கு கேப்பை வாங்கி கூழு களி செஞ்சு 1 வாரம் சாப்பிட்டுட்டு அலங்காநல்லு ஜல்லிக்கட்டு காலையே சரிக்கு செம்ம கொம்பை பிடிச்சி அப்படி நிறுத்திருக்கேன். கூழ் 1 ரூபா கேப்பை கூழ் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு ஒருத்தி 850 ரூபா பூரியை சாப்பிட்டுட்டு எந்திரிக்க முடியாமல் ரொம்ப கொஞ்சம் திணறுது மாப்பிள்ள பாடி, ரொம்ப இழுக்க முடியலையே. 450 ரூபா பூரி சாப்பிட்டு ஒரு கோழி குஞ்சை பிடிக்க முடியலையா சார்? பார்த்தீங்களா சார்? வெறும் 10 ரூபாய்க்கு சமைச்சு 15 பேர் சாப்பிட்டான். அன்னைக்கு ஒரு ஹோட்டலில் 8-10 80 ரூபா பில் போட்டாங்க. 8-10 80 ரூபா பில்லு. நானாவது பரவாயில்ல, இந்த பிள்ளை அன்னலட்சுமி
மோந்து வாத்துக்கு 160. அவராது பரவாயில்ல, நடுவர் எட்டி பார்த்து நீங்கள் மோந்து பார்த்துட்டீங்க, வடையில் எங்கள் சிமல்புரம் போயிடுச்சுங்க மேடம் அப்படின்னு. அதே போல் இந்த அன்னபாரதி பூரியெல்லாம் இப்படி எப்படி இருக்கும், பூரினா அப்படி புஷ்ஷுன்னு இருக்கும், புஷ்ஷுன்னு இருக்கணும், இல்லை ட்ரம்ப் மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, பூரி புஷ்ஷுன்னு இருக்கணும். அவங்க வீட்டு பூரி கொஞ்சம் காற்று போயிடுச்சுன்னு சொல்லி செல்லட்டை போச்சு ஒட்டி வச்சிருக்கு சார். அது அடுத்து ஒரு எப்படி சார் சாப்பிடுவேன், இது என்ன நீங்கள் சமைக்கிற லட்சணம், இதை பார்த்தா பெரியவங்களுக்கு குழப்பம். என்னங்க ஒரு பெரியவர் எடுத்தால் ஒரு வார்த்தை சொல்லுவார், அதெல்லாம் அந்த காலம்யா, ஆனால் எந்த காலம்னு 80 வருஷம் சொல்லவே மாட்டேன். நான் பட்டிமன்ற தீர்ப்பு எப்படி சொல்ல போகிறோம்னா, உடனே கீழே ஆமாம் பெரிய சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு, போங்கடா 2 தலைமுறை சொல்ல தெரியாது அப்படி. எனக்கு முத குழந்தை இருக்கிறப்ப டாக்டர் என்னை உட்கார வச்சு சொன்னார், உட்காருங்க தம்பி, உட்காருங்க தம்பி, உட்காருங்க, சந்தோஷம், வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன். கங்காரு ரிலேஷனா, நான் ஒரு நகைச்சுவை அங்கே உட்கார சொல்லிட்டு, உங்களுக்கு என்ன குழந்தை தெரியுமா சார், எல்லா குழந்தையும் எனக்கு சந்தோஷம், அது நான் பாகுபாடே இல்லை, அப்படி இல்லை இருந்தாலும் சொல்லணும்ல, உங்களுக்கு ஆம்பளை பையன், தவறினால் பொம்பளை பிள்ளை. அப்புறம் செம்மறியாட்டுக்குட்டி வந்து பிறக்கும். இதை சொல்கிறதுக்கு இது ஒரு கருத்து கணிப்பா சார், சில இடத்துல அதுக்கு தான் சொல்கிறேன் சார், நான் அடிக்கடி சொல்கிறதான், கரி ஹரி ஒரி இந்த 3 இல்லைனாலே மகிழ்ச்சியாக வாழலாம். வேகம் ஹரி, கரி மாமிசம், ஒரி கவலை. 3 மணி ஒரு 1:30 மணி இருக்கும், பிறண்டு படுக்கிறேன், தூக்க வரல, மிட் நைட்டு அப்படியே கதவை திறந்து அப்படி நடந்து போகிறேன் ரோட்டில், பளிச்சுண்டு ஒரு மெடிக்கல் ஷாப், லைட்டு வெளிச்சத்தோட தொட்டு கும்பிட்டு, சார் ரொம்ப நன்றி, 1 மணி வரைக்கும் தூக்கம் வரல, நானும் என்னென்னமே பிறண்டு படுத்தேன், பரவாயில்ல உங்கள் மெடிக்கல் ஷாப் திறந்துருச்சு, தூக்கம் வர்றதுக்கு ஏதாவது மாத்திரை இருக்கா, சப்புன்னு அடிச்சிருக்காங்க, அது வராமல் தாண்டா 1:30 மணிக்கு நான் கடையை திறந்து வச்சு உட்காந்துருக்கேன், என்கிட்ட வந்து நீ கேட்டுக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்க. அதே கடையில் இன்னொருத்தன் பின்னாடி, சாரி எல்லாமே மறந்து போயிடுறேன், ஆஃபீஸ் போகிற மறந்தும் எல்லாம் மறந்துடுறேன், இந்த மெமரி ப்ளஸ் மாத்திரை இருக்காமே, இருக்குது சார் இருக்குது, ஆனால் எங்கே வச்சேன்னு மறந்து போயிட்டேன்னு அவன் மெமரி ப்ளஸ், எல்லா பக்கமும் டென்ஷனாகவே இருக்குது சார். கீழே ஒரு ஆள் பார்க்குறேன், திருப்பி இவங்க எப்போ சொல்ல போகிறாங்கன்னே தெரியல, இப்போ தான் மெடிக்கல் ஷாப் வந்திருக்கான், நீ ஹோட்டல் வந்து என்னத்தை, ஏன்னா டாக்டர் ஆறுதலாக பேசணும் சார். ஏன் அவருக்கு சாதகம் சொல்கிறவர் தெரியுமா, வர்றவனுக்கு சாதகமாக சொல்லணும், பயப்படாங்க கவலைப்படாங்க. வர்ற ஆடி, ஆமாம் சார் முடிஞ்சு ஆவணி, புரட்டாசி ஐப்பசி, சரிங்க சாமி, கார்த்திகை சரிங்க சாமி, மார்கழி, அவ்வளோதான், மார்கழி முடிஞ்சு தை, மாசி அவ்வளோதான், பங்குனி சித்திரை முடிஞ்சிருச்சுன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். 1 வருஷம் சொல்லித்தடா கிறுக்குப்பட, அது என்ன நீ ஆறுதல், ஒன்று இவன் கோவப்படுங்க, மாசி சரி பங்குனி சித்திரை ரொம்ப கத்துற. பேச்சில் என்ன ஒரு கலைனா சார், அவன் ஐஸ்வாலில் படுத்திருக்கான், சீரியஸ் கண்டிஷன், அவன் நேரத்துக்கு பாருங்க 10 லட்ச ரூபா லாட்டரியில் விழுந்துருச்சு. இப்போ ரொம்ப நெருக்கடி டாக்டருக்கு, முருகேசா உனக்கு 10 லட்சம், எனக்கா டப்புண்டு இழுத்துரும் மூச்சை, பயந்துட்டார் டாக்டர். எப்படி போய் சொல்லணுமே, அவனுக்கு 10 லட்சம் விழுந்திருக்கு, திடீர்னு 10 லட்சம்னா பட்டுண்டு பாடியை விட்டுருவான், கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லணும்னு சொல்லி, முருகேசா சார் சார் இழுவு அதிகமாக இருக்கே, இவன் 10 தாங்க மாட்டான், கொஞ்சம் மைல்டாக போவோம், ஒரு 3 ரூபாயிலேருந்து ஆரம்பிப்பான். முருகேசா சார் இதெல்லாம் பெரிய யோகாரணையா, உனக்கெல்லாம் திடீர்னு லாட்டரியில் 3 லட்சம் விழுந்தால் விழும்பியா, 3 லட்சத்து என்ன செய்வேன், மூத்த பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணிவிட்டு நிம்மதியாக கண்ணை மூடுவேன் சார், பரவாயில்ல இப்போ கொஞ்சம் கூட்டும் சார், உனக்கு ஒரு 6 லட்சம் விழுற கூட வாய்ப்பு இருக்குது, சிம்மராசி உனக்கு நல்லா இருக்கு, 6 லட்சம் விழு என்ன செய்வேன், 2வது ஒரு கண்ணம் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு கண்ணை மூடுவேன் சார், இப்போ ஓப்பன் பண்ணுன்னு சொல்லி, முருகேசா சார் உனக்கு ஒரு 10 லட்சம் விழுது என்ன செய்வேன், நான் என்ன சார் செய்ய போகிறேன், எனக்கு இவ்வளோ நெருக்கடியிலும் கஷ்டப்பட்டு இந்த ஆப்ரேஷனை பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு 5 லட்சம், எனக்கா 5 லட்சமான்னு டாக்டர் வந்து டபக்குண்டு கையை இழுத்து 5 மணிக்கு அடக்கம் பண்ணிட்டாங்க. இப்போ
எங்கே எதை சூதானமாக பேசுன்றது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது. நம்ம நினைப்போம், அது ஒன்று நடக்கும். ஆனால் பழைய தலைமுறையில் வந்து சார் வெகுளியான மனிதர் சார், வெகுளியான மனிதர்கள். அவங்க படுத்தோன்னு 10 சார் 110 வயசில் வாழ்ந்தோம்ன்றாங்க. எங்கள் அப்பெல்லாம் ஆஸ்பத்திரியே போகாமல் 87 வயசு 88 வயசு. என்ன காரணம்? போதும்ன்ற மனசு சார், சந்தோஷமா படுத்தோன்னே தூக்கம் வரும். பார்த்துறீங்களா? படுத்த செகண்டில் கொரட்டை சத்தம் கேட்கும். நிம்மதியாக கொரட்டை ஒரு தூங்குவார், அந்த தெருவே எந்திரிச்சிருவாங்க. இவர் தூங்குவார், எவனும் தூங்க முடியாது. புண்டுவார். அங்கே போன் வரும், என்ன அவங்க பெரிய பெண் தூங்கிட்டார் போல, சவுண்ட் இங்கே இருக்குது. நான் கூட டிராக்டர் தான் கிளம்பிருச்சு நினச்சேன். ஆச்சரியமாக இருக்கும். அதனால் என்ன செய்வாங்க, ரொம்ப சவுண்டாக இருக்குன்னு பாடியை கொஞ்சம் திரி போட்டிருக்காங்க, தலையை திரி போட்டு தலானிக்கிட்ட மறுபடியும் பஞ்சா பறந்து எழுத்து விட்டு ஜன்னலுக்கு போய் கவிதாவும் புருஷன் எழுப்பி பஞ்சூரா எங்கள் வீட்டுக்கு வருது. ஆனால் சில நேரம் அவர் குரட்டில் அவருக்கே தூக்கம் வராது. யாரு அப்படின்ட்டு இருக்கான். ஓ படியா நீ ஏன் சவுண்டு தானா, என்ன ஏன் சவுண்டு எனக்கே கேட்குது அப்படின்னு. அதெல்லாம் நகைச்சுவை இல்லை சார், நடைமுறை. குழந்தை பிறந்தா 14 குழந்தைய வளர்த்து அத்தனை பேருக்கும் டியூஷன் சொல்லி கொடுத்து பாடம் சொல்லி கொடுத்து புத்தகம் எல்லா வகுப்புலையும் புத்தகம் எடுத்துகிட்டு வந்து வைப்பார். அவன் எடுத்துகிட்டு ஓட்டிடுவாங்க. ஆளுக்கு எல்லா வகுப்புலையும் ஆள் இருப்பாங்க. பார்த்தீங்களா? ஆச்சரியமாக இருக்கும். குழந்தை வந்தால் கொண்டாடுவாங்க சார். குழந்தை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க. லட்சுமி குழந்தைய பார்க்க வந்திருக்கோம். மாட்டு வண்டியில் வருவாங்க. மாட்டு வண்டியில் 16 பேர் வருவாங்க. லட்சுமி குழந்தைய பார்க்க. அப்படியா? எது வேலுந்தபுரம் லட்சுமியா? ஆமாம். போங்க 13 நம்பர் டோக்கன். தொட்டியை சுற்றிக்கிட்டு பூரா இங்கே வரி அவங்க தாத்தா மாதிரி மூக்கு, இன்னொரு இங்கே வர அவங்க பாட்டி மாதிரி காது, இங்கே வர அவங்க பெரியப்பா மாதிரி வாங்கி. நர்ஸ் வரும், உங்கள் 88 அங்கே போங்க. அதாண்டி பார்த்தேன், வாய்க்கா மாதிரி இருந்துச்சு. இது நம்ம பிள்ளை என் சந்தை இருந்துச்சு. பார்த்தீங்களா? உடனே அப்படின்னு சொல்லி. ஆனால் பார்த்தீங்க 16 குழந்தைய வளர்த்தாங்களே சார், ஒரு குழந்தைக்கு ஏதாவது சிசேரியன் பண்ணாங்களா? ₹1 செலவு பண்ணாங்களா? அத்தை அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நாங்களும் சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனால் இதுக்கு ஒரு முடிவு வேணும். அதுக்கு நாங்கள் எப்படி முடிக்க போகிறோம்னா, ரிக்ஷாக்காரன் ஒரு படம் 72 வந்துச்சு. அதில் படம் போட்டவுடனே ஒரு சீன் நடக்கும். அசோகன் வந்து ஒரு ஏழை தொழிலாளியை சுட்டு கொன்றுவார். குழந்தை அனாதை நிற்கும். அந்த குழந்தையை தூக்கிட்டு எம்ஜிஆர் கோர்ட்டுக்கு போவார். அப்போ சர்ச்சு கேட்பார், ஏன்னா வக்கீல் பார்த்துருப்பார், உண்மையிலே செஞ்ச தப்பு தான். சொல்லுங்கள் மாணிக்கம், உங்களுடைய வாதம் என்ன? அதுக்கு போய் சொல்லுவார், நடந்ததை நான் சொல்லிட்டேன், நடக்காத வக்கீல் சொல்லிட்டார், இதுமாரி நடக்க போகிறத நீங்கள் தான் சொல்லணும். சரிங்களா? இதுக்கு நீங்கள் கை தட்ட மாட்டீங்கன்னு தெரியும். எப்படி ரெடிமேட் ஆள் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா? எங்கெங்கே ஆள் எப்படி எல்லாம் பட்டிமன்றம் சும்மா ஏனதான்னு கிடையாது. அப்படின்ட்டு சொல்கிறேன்னா போதும், கபக்குன்னு கைதட்டு நீங்களாம் போன அப்புறம் தட்டிக்கிட்டு இருப்பார். ஏன்னா அதனுடைய தொகை அப்படி. ரொம்ப பார்த்தீங்களா? அது மாதிரி இவங்க பழைய தலைமுறைக்கு நிறைய விஷயம் சொல்லிட்டாங்க, புதிய தலைமுறைக்கு சொல்லிட்டாங்க. இப்போ நான் நீ ஜி தமிழுக்கு தான் சொல்லணும், நான் புதிய தலைமுறைக்கு சொல்லிட்டேன். அப்படி கிடையாது. இப்படி இருக்கணும் சார் ரசிகன். ஒரு ரசிகன் எப்படி இருக்க வேண்டும் என்று இன்றைக்கி சொல்கிறேன் சார். ஒரு ஆள் இருந்தார், டிகே ரசிகமணின்னு சொல்லி பேர், அவருக்கு தான் பொருத்தம். அப்படி ரசித்தவர். அவரை மாதிரி ஒரு விஷயத்தை ரசித்தது யாரும் இல்லை என்ற ஒரு உதாரணம். டிகே ரசிகமணியோடைய பேரன் இறந்து போனதுக்கு கவிஞர் நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளைகிட்டேருந்து ஒரு இரங்கல் வருது, ஒரு செய்தி வருது, ஒரு கவிதை. அதை படிச்சுட்டு டிகே ரசிகமணி என்ன சொல்லியிருக்கணும்? நல்ல கவிதை, தமிழ் சூப்பராக எழுதியிருக்கார், பரவாயில்ல, எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்குன்னு சொல்லலாம்ல. என்ன சொன்னா தெரியுமா? இப்படி ஒரு இரங்கல்ப்பா, இப்படி ஒரு கவிதை வரும் என்று தெரிந்தால் நான் இன்னும் ஒரு பேரனை கூட இழக்க தயார்னு சொன்னாங்க. தமிழ் மீது எவ்வளோ ஆர்வம் பாருங்கள், எவ்வளோ பற்றுவாங்க. அப்படி வாழ்ந்தவங்களும் உண்டு. அதே போல் நீங்கள்லாம் அளவுக்கு மீறிய அதிகமான அன்பு கொண்டு நகைச்சுவையுடைய காதலர்களாக செய்தியை வாசிக்கக்கூடிய, செய்தியை கேட்கக்கூடிய மிகச்சிறந்த ஆர்வலராக இருக்கிறனால தான் எங்கள் பட்டிமன்றம் இவ்வளோ நேரம் நாங்கள் மனசுக்கு பட்டதை பிடிச்சதை பேசணும். அவ்வளோ அழகாக ரசிச்சிங்க. இப்போ பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிற நேரம். வாழ்வின் பொற்காலம் அடிக்கடி சொல்லிட்டே இருந்தாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா தாய் குளங்கள் மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கும். மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு தாலி மாற்றுவாங்க எங்கள் மதுரையில். 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் ஆகும். அப்போ அந்த அம்மா மனசு படபடண்டும், ஐயோ தாலி கலட்டி மாத்திரமே, மீனாட்சின்னு பதக்கும். 1.5 நிமிஷம் அந்த தாலியகள் மனசு உறுத்தும்.
அன்னைக்கு மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு தாலி மாத்திரப்ப பெண்களுக்கு மனசு உறுத்துச்சு. நேற்று ஒரு அம்மா படுத்திருக்கும் போது கழுத்தில் உறுத்துன்னு சொல்லி தாலியை கழிட்டு அங்கே எரிஞ்சிட்டு அது இது வேறு அரிக்குது கழுதை போட்டு. நல்லா கட்டினேன் நாகலிங்க அவன் தாலி மொகரையை கட்டிட்டு அதெல்லாம் அவனுக்குலாம் என்ன ஒரு தாலி ஒரு கேடு வசவு வேறு அவனுக்கு பாவம். இதெல்லாம் அவன் எங்கோ சொல்லுவான். அவன் பாட்டு கட்டிட்டு போயிட்டான். அவனுக்கு வசவு 1:30 மணிக்கு வசவு. லண்டனில் தூங்குறதுக்கு முன்னாடி கேளுங்க, ஆண்களுடைய கொடுமையை கேளுங்க, பட்டிமன்றத்தை அப்புறம் கேட்போம். லண்டனில் தூங்குறதுக்கு முன்னாடி மனைவி குட் நைட் டார்லி உடனே தூங்குறான். அமெரிக்காவில் தூங்குறதுக்கு முன்னாடி ஸ்வீட் ட்ரீம்ஸ் உடனே கணவன் தூங்குறான். ஜப்பானில் தூங்குறதுக்கு முன்னாடி மனைவி திலகாஜி கோகம் பூம் உடனே தூங்குறான். சீனாவில் மனைவி தூங்குறதுக்கு முன்னாடி புருஷன்கிட்ட. நம்ம ஊரில் மனைவி தூங்குறதுக்கு முன்னாடி கதை முட்டினாட எருமாட்டு போல கதை முட்டை மானம் கட்ட உனக்கெல்லாம் ஒரு கட்டுலு சோபா நீ கேட்டு கடுக்கு உனக்கெல்லாம் நீ வேலை பார்க்குற உன் சம்பளத்தை கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு கட்டுலு பகுமானமாக போட வெளியே வர்றா மாட்டு தொழுவத்தில் இந்த சாக்கு. ஆமாம், காலைல 7 மணிக்கு எழுப்புது. அப்படியே தூங்கிட்டான் பாவம். இவ்வளோ வசவை கேட்டவன் எப்படிங்க மனுஷன்? இதுதாங்க ஆண்கள். நாங்கள் ரொம்ப வகுத்தரிச்சப்படுறோம். இதுதான் இன்னைக்கு தலைமுறை. நாங்கள் இவ்வளோ சம்பாரிச்சு வந்து கொடுக்குறானே, வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க கேட்டுரு. ஏம்மா லட்சுமி சாம்பாரில் கொஞ்சம் உப்பு கம்மியாக, அப்படித்தான் உப்பு நிறையா போட்டாப்புல பெரிய ஜனாதிபதி ஆக போறாக்கும். சைக்கிள் ஓட்டுறவனுக்கு போதப்படா இவ்வளோ உப்பு. சரி, சைக்கிள் ஓட்டுனா உப்பு கேட்க கூடாதா சார்? என்ன சார் பெரிய அவன் சப்புன்னு போயிடுச்சு வாழ்க்கை. ஒரு உப்புல சப்புன்னு போயிடுச்சே. டாக்டர்கிட்ட போகிறேன், காலை ரேஸ் அப்படி கொஞ்சம் இழுத்து போனேன். டாக்டர் வாங்க சார் வாங்க. சண்முக சுந்தரம் சார் உட்காருங்க. என்ன காலை இழுத்து வரேன்? கொஞ்சம் கால் வலி சார், 5 நாளா கால் வலின்னு நீங்கள் ஒரு ஆளாக வந்திருக்கீங்க, கூட சம்சாரத்தையும் கூப்பிட்டு வர வேண்டியன எதுக்கு தலைவலி வேற? பத்தியா சார் அவன் நிலைமை யோசிச்சு பாருங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், கூப்பிட்டான் மரகதம் என்னங்க? ஆமாம் உட்காரு. நம்மளுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம்? 40 வருஷம் இருக்குங்க. கை கொடுமா. 40 வருஷத்தில் இன்னைக்கு உன் சமையலில் நல்ல ஒரு மாற்றம் தெரியுது. என்ன சொல்கிறீங்க? முன்னெல்லாம் கருப்பு முடியாக கிடக்கும், இப்போ வெள்ளை முடியாக கிடக்கும். எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அவன் வேதனையை பார்த்தீங்களா சார்? இதைத்தான் சொல்கிறோம். அதான் உன்ட்ட கேட்டாங்க, நாகலிங்கம் ஐயா, காட்டுக்குள்ளே உங்கள் மனைவியும் உங்கள் மாமியார் வர்றாங்க. எய்த்தாப்பில் பெரிய காட்டெருமை வருது. நீங்கள் உங்கள் மனைவியை காப்பாற்றுவீங்களா உங்கள் மாமியாரை காப்பாற்றுவீங்களா? அவங்க சொன்னால் நான் காட்டெருமை எப்படியாவது காப்பாற்றுவேன் சார். ஏன்னா இது ரெண்டு அது அமைக்கிறங்க. காட்டெருமை அமுக்குடி ஒரு குடல் நல்ல குடல்றி சாமர்மா விழுந்துடாது பார்த்தீங்களா? ஏன் அவங்க விழுந்து வந்துச்சிருக்கிறாங்க? அவங்களுக்கு 200 ரூபா கூட. சும்மா நீங்கள் நினைக்கலாம் நகைச்சு எப்படி பண்ணுறாரு 100 நகைச்சுவில் 200 ரூபா அந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம். எல்லா இடத்துலையும் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. ஆமாம் ஆச்சரியமாக இருக்கும் சார். ஏன்னா எல்லோரும் தொழில் ரீதியாக இருப்பாங்க. நீ தமிழ் வாத்தியார், அவர் ரீதியாக தமிழோடு ஆரம்பித்தார். எங்கள் ஊர்லேயும் கோயில் திருவிழா வச்சுருக்கோம்னு சொல்லி நன்கூட கேட்டு போனோம் தமிழ் வாத்தியார். சார் ஒரு நல்ல தொகை எழுதுங்க. அவர் வாங்கி குறுந்தொகைன்னு எழுதினார். நாங்கள் குறுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். தமிழ் வாத்தியார்கிட்ட இருந்து நன்கூட வாங்க வந்தது. ஐயா அப்படி இல்லை சார், ஒரு 200 300 எழுதுங்க சார். அவர் வாங்கி அக 400 புற 400 நீங்கள் 200 கட்டிங்க, 400 எழுதிருக்கேன் அப்படின்றார். கும்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்தோம். மாற்ற முடியாது சார். இப்போ முடிக்கணும்னு சொல்கிறேன், முடிக்க மாட்டேங்கிறானையா. திடீர்னு டாக்டர் தூக்கிட்டு ஓடியான் தெரியும். 10 நிமிஷம் வேஸ்ட்டாக போயிடும். அந்த உட்கார சொல்லி ஏன்னா நான் ஒரு வார்த்தை சொன்னேன், சிரிப்புக்கு நேரம் ஒதுக்காதவன் மருத்துவருக்கு நேரம் ஒதுக்கிறான். உண்மை. நான் கண்ட வரைக்கும் தான் சார். இக்கிகை அப்படின்னு ஒரு புத்தகம் நீங்கள் போய் தைசி உள்ளே வாங்கி படிங்க, இருக்குது, நான் பார்த்தேன். சிறந்த ஒரு புத்தகம். ஜப்பானியர்கள் வாழ்க்கை முறை, 110 வயசு சர்வசாரமாக வாழ்கிறாங்க அப்படின்றத அந்த இக்கிகாய் புக்கில் நீங்கள் பார்க்கலாம். சிறந்த தன்முனைப்பு தன்னம்பிக்கை புத்தகம் எதுன்னா அதுதான். ஒரு தீவில் 75 வயசில் குழந்தை பெற்றுக்கிறாங்க. 75 வயசில் அவர் என்ன தெரியுமா, அவருக்கு ஓல்டேஜ்லாம் அவருக்கு கிடையாது. 75 வயசாக யங்ஸ்டர்
அந்த தீவில். அப்படின்னா எப்படி ஆரோக்கியம்? என்ன காரணம் தெரியுமா? ரொம்ப சிம்பிள். நண்பர்கள் உட்காந்து சந்தோஷமாக சிரித்து மகிழ்கிறார்கள், கதை பேசி. அவ்வளோதான். எதை பற்றி? நாளைக்கு வாழ்க்கை பற்றி நினைக்கல. கடந்த காலம் என்பது உடைந்த பானை, வருங்காலம் என்பது மதில் மேல் பூனை, நிகழ்காலம் என்பதுதான் கையுள்ள வீணை என்பதை ஜப்பானியர்கள் தெரிஞ்சு வச்சனால தான் உலகத்திலே அதிக ஆண்டு காலம் வாழ்பவர்கள் ஜப்பானியர்கள். அதற்கு காரணம் எதை பற்றியும் கவலைப்படாமல் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அதற்கு ஒரு பாயிண்ட் இப்போ நான் சொல்கிறேன். 95 வயசு வேணுன்றவங்க இந்த பாயிண்ட்டை மட்டும் தயவுசெய்து நோட் பண்ணிங்க. ஏற்கனவே யூடியூப்பில் பார்த்துருந்தா கூட கொஞ்சம் புதுசாக கேட்குற மாதிரி கைதட்டிருங்க. நீங்கள் அப்படித்தான். அப்புறம் 300 ரூபா இழந்திருப்பீங்க. கல்யாணம் பண்ணுறதுட்டு ஒருத்தர் வெளியே வரேன், தன்னுடைய 2000 ரூபாய் செருப்பை காணா, கோவம் கொப்பளிச்சிட்டேன். கல்யாணம் விட களவாணி போய் விடாய, செருப்பு கூட நல்லா இருப்பானா, நாசமாக போயிடும். அப்படி ஓன்னு பேச அந்த செருப்பை எடுத்துகிட்டு போனவனுக்கு பாதிப்பு இல்லை, இவனுக்கு தான் பட்டக்கு பட்டக்கு பட்டக்குன்னு இதே துடிச்சு பைக்கு வெளியே வந்துட்டு உள்ளே ஓடுது. எதுக்கு அவ்வளோ கோவம்? இந்த இடம் தான் முக்கியமான இடம் சார். மருத்துவர் சொல்கிற விஷயம் தயவுசெய்து நோட் பண்ணிக்கோங்க. 95 வயசு உங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் வேணும்னா இதை நினச்சிக்கங்க. அதே கல்யாணம் எடுத்துட்டு ஒருத்தர் வெளியே வரான், தன்னுடைய 2000 ரூபாய் செருப்பை காணா, பதறல ஆர்ப்பாட்டம் பண்ணலை, ஒத்த வார்த்தை சொன்னால் பேனா இருந்தால் எழுதிக்குங்க. என்ன சொன்னான் தெரியுமா? கல்யாண மண்டபத்து வெளியே நின்று, உள்ளே ஒரு ஜோடி இணைந்தது, வெளியே ஒரு ஜோடி பிரிந்தது, நன்றி வணக்கம், ஹலோ சேராட்டோ பிடிச்சா 7 மினிட்ஸில் வீட்டில் இறங்கிட்டேன். ஒரு நோய் வராதே. அன்னைக்கு ஒரு கல்யாணம் எடுத்துட்டு வெளியே வந்து செருப்பை போடுறேன், ஹலோ, அது நான் பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்னா, யோ ஏன் செருப்படா, அப்படியா, அப்போ போட்டு போங்க. செருப்பு ஒருத்தையும் பார்த்து வச்சிருக்கேன் சார். நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க சார். நான் ஒருத்தர் பேங்கில் ஒருத்தன் என்கிட்ட பேனா கேட்டேன், டக்குன்னு கொடுத்தேன், பட்டக்குன்னு சட்டை ஒரு என்னை பிடிச்சான். பெரிய பட்டிமன்றம் பேசுகிறீங்க, பேனா கேட்டால் டக்குன்னு கொடுப்பீங்களா? கொண்டு போயிடுவாங்க சார், மூடியை கழட்டிட்டு கொடுங்க. என்ன ஒரு எளிமையான ஆளுந்தான் அவன்கிட்ட ஒரு கருத்து இருக்கேன்னு சொல்லி அதை கடைபிடிச்சேன். 16 வருஷம் அவன் சொல்லி. இன்றைக்கி என் வீட்டில் 6800 மூடி மட்டும் இருக்கு. ஒரு அடிச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம டிப்ஸ் கொடுத்தா நம்மளோட ஒருத்தன் டிப்ஸ் கொடுத்துட்டு போகிறாள்ல. எதுவுமே நினைக்க முடியாது சார், எதுவுமே நினைக்க முடியாது. கீழே ஒரு ஆள், அதெல்லாம் ரைட்டியா, தீர்ப்பெங்க பட்டார்னு புதியது ஏதோ ஒன்று சொன்னேன்னா படக்கு நாங்கள் வேலைக்கு போகும்ல. நீங்கள் போகலாம், பட் எப்படி முடிக்கன்னு தெரியாமல் தானே முழிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுதானே விஷயம். பேச்சை தொடங்குறது ஈஸி. அனைவருக்கும் வணக்கம், சிறப்பு வந்து தலைமை தாங்கியோருக்கு வணக்கம், போயிடலாம். ஏன்னா என்ன செய்ய போகிறோம்? ஆனால் சார், சரியான இடத்துல பேசுகிறோம் என்பதை விட சரியான மனிதர்களிடம் பேசுவதுதான் பிரச்சனை. அதான் முக்கியம். என்ன காரணம்? இவ்வளோ நேரம் பார்த்தேனே, யாராவது ஒரு ஆள் செல்ஃபோன் எடுத்தீங்களா சார்? நம்மளை தின்று இரையாக்குவது கைபேசி. ஒரு மரத்தை என்ன சொல்லுவோம், ஆலமரம், அரச மரம், 200 வருஷம் வாழ்கிற மரத்தை கீழே வேரோடு பிடுங்கி சாஞ்சிச்சு, என்ன செல்ல அரிச்சிருச்சு, கரையான் அரிச்சிருச்சுடுவாங்க. கரையான் அரிச்சு அப்படியே அந்த மரத்தை, எப்படி 200 வருஷம் வாழக்கூடிய மரத்தை செல்லரிக்கி சாக்கிதோ, இந்த மனிதனையும் இந்த செல்போன் அரித்து சாய்ச்சி விடுகிறது. இது வந்த பின்னாடி தான் நிறையா பேருக்கு வாசிக்கிற ஆர்வம் குறைஞ்சது காரணம் இதுதான். அதனால் நம்ம இழந்தது, பார்வை இழந்தது தான் முக்கியம். அதனால் இளைய தலைமுறைக்கு கைபேசி கொடுக்காங்க. உங்கள்கிட்ட ரசித்தது அவ்வளோதான். யாருமே ஃபோன் எடுக்கலை. அன்றைக்கி ஒரு இடத்துல 1.5 மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். முன்னுக்கு ஒரு ஆள் உட்காந்து கத்த விட்றாரு செல்ஃபோனை. நான் பேசுகிற கேட்டுக்கிட்டு இருக்காரு சார். அதில் என்ன இந்த ஜோக்கு விட்டீங்கண்ணே, கஸ்தூரி பாய் ஜோக்கு என்ன, முத்தண்ணே இதை சொல்லுங்கண்ணே, என்ன இந்த யானை ஜோக்கு விட்டுட்டீங்க? யோ யானை கேனன்னு ஏயா நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லையா? நேரடியாக பேசும்போது அதை கேட்க வேண்டியானாங்க. எனக்கு ரொம்ப நெருக்கடி. இந்த இப்போ வரும்போது அருகில்ட்டு வரும்போது ஒரு டீ சாப்பிடணும்னு ஒரு கடையில் இறங்கினேன். டீ தான் சார் குடிச்சிக்கிட்டு இருக்கேன். 2 பேரும் அங்கிட்டு போனவன், ஏய் அவன் தான்டா, ஏய் இவன் தான்டா, ஏய் அவன் தான், 1/2 மணி நேரம் ஆச்சு எவன் தான்டான்னு சொல்லாமலே போயிட்டான் சார். எனக்கு ஒரே ஒரு பதட்டம், என்னதான் அவன் சொல்ல வந்தான், எதுக்கு வந்தாங்க, கடைசி வரைக்குமே சொல்லாம். இது மாதிரி குழப்பம் இருக்கும். இப்போ பாருங்கள் சார், இன்றைக்கி நீங்கள் நிம்மதியாக தூங்க போகிறீங்க, உங்களை வச்சு நாங்கள் நிம்மதியாக தூங்க போகிறோம். ஆக இந்த பெரியவர்கள் ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு. அந்த பக்கம் வந்தவன், முடிக்க போகிறேன், வந்தவன் கேட்குறேன் அவர்கிட்ட, பெரியவரே அந்த பக்கத்து ஊருக்கு அரசுப்பட்டிக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அமைதியாக இருந்தார். ஐயா உங்களை தான் கேட்குறேன், அந்த பக்கத்து ஊருக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? கேட்கல. சரி கொஞ்சம் காது கேட்காது. பக்கத்து ஊருக்கு போக எவ்வளோ நேரம் ஆகும்? ஆகும் ஆகும் எக்கோவில் பேசியிருக்கான். ஒன்றும் டோட்டலாக சுவிட்சாக போயிட்டானே மனுஷன். சரின்ட்டு விறுவிறு நடத்தான். தம்பி 47 நிமிஷம் ஆச்சு. 47 நிமிஷம் ஆகும்ப்பா. திரும்பி பார்த்தேன். இன்ன வரைக்கும் ஓட்ட தானே கேட்டேன்.
அப்பெல்லாம் சொன்ன போன பின்னாடி சொல்கிற தம்பி உன் நடையின் வேகத்தை வச்சு தானே தம்பி எவ்வளோ நேரம் ஆகும்னு நான் சொல்ல முடியும். இதான் சார் படிப்பறிவு வேறு அணு அறிவு வேறு. அது இவங்களிடம் இருந்தது. இன்றைக்கெல்லாம் நம்ம வயல் வாழ்வு கேட்குறோம், டிவியில் உட்காந்து சொல்கிறாங்க. ஆனால் 200, 500, 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழன் கண்டுபிடிச்சது பாருங்கள். ஒன்றுக்கு பயிர்களுக்கு இடையில் எவ்வளோ இடைவெளி இருக்கணும். கரும்பு கடையில் நெல்லு கடையில் நத்த போகிற அளவுக்கு இடைவெளி இருக்கணும். வாழைக்கு இடைவெளி எப்படி இருக்கணும்? வண்டி போகிற அளவுக்கு இருக்கணும். கரும்புக்கு எப்படி இருக்கணும்? நரி போகிற அளவுக்கு இருக்கணும். ஒன்றுக்கும் இது என்றைக்கா மறைக்குமா சார்? மறக்குமா? போல அழகழகாக விஷயம். அவர்கள் உழைப்பு வேறு சார். அவருடைய இட்டுக்கு நிறைய நம்ம கற்றுக்கிற வேண்டிய நிறைய விஷயம் இருக்குது. இன்ன வரைக்கும் உலக நாடுகளில் அதெல்லாம் சொன்னால் ரொம்ப நேரம் போயிடும். பெருமையாக சிறப்பாக நினைக்கிறது நம்ம இந்தியா ஏழை நாடாக இருந்தால் கூட மிகப்பெரிய வசதியான பணக்கார நாடு. கலாச்சாரம் எடுத்துக்கிட்டால் அது இந்தியர்கள் மாதிரி வாழணும், ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழணும்னு சொல்லி ஏழை நாடாகிய நம்மகிட்டேருந்து ஒரு கல்ச்சரை வாங்கிக்கிறாங்க பார்த்தீங்களா? அதை நம்மளுக்கு விட்டு சென்றது இந்த தலைமுறை சார். இந்த தலைமுறைக்கு முன்னாடி இருந்த நம்முடைய பழைய தலைமுறை. இந்த தலைமுறை நம்ம எதுவுமே சொல்லலைன்னு அவங்க நினைக்க வேணாம். அறிவாற்றல், அறிவு ஜீவிகள் பிரமாதமாக. நம்மளாம் 1 வேர்டு கொஸ்டினுக்கு ஒரு வரி எழுதுவோம். ஆனால் இன்றைக்கெல்லாம் 1 வேர்டுக்கே 13 எழுதுக. கஸ்தூரிபாய் குறிப்பு எழுதுக. காந்தி மனை நோட்டா 1 மார்க் கிடைக்கும். ஆனால் அவனுக்கு சுத்தமாக தெரியல, பிரிச்சுட்டான் 13 பக்கம். கஸ்தூரிபாய் குறிப்பு தானே, இந்த குறிக்கிறேன். கஸ்தூரிபாய் இது ரொம்ப அகலமான பாய். இந்த பாய் எடுத்து மெத்தில் விரித்து குடும்பத்தோடு படுத்து உருளலாம். நடுவீட்டில் வச்சு எல்லோரும் உட்காந்து சாப்பிடலாம். மிரண்டிருக்கார், என்னது சாப்பிட்றீங்களா? அடுத்த வகுத்தை திரும்ப அங்கிருந்து ஆரம்பிக்கிறான். கஸ்தூரிபாயின் வகைகள்: ஓலப்பாய், தார்பாய், நார்பாய், ஆஃபீஸ் பாய், ஸ்கூல் பாய், ரூம் பாய். வேர்த்துருச்சு அவருக்கு. என்னையா பாயை கிழிச்சிக்கிட்டே போகிறான், என்னதான் சொல்ல வர்றான்? கடைசி பாயிண்ட திருப்புறான், அங்கிட்டு தான் போகிறான். கஸ்தூரிபாய் வாஜ்பாய் விட பெரியது. அவருக்கு ஹெச்எம்முக்கு படபடன்னு ஆயிடுச்சு. என்ன சார் இப்படி பண்ணியிருக்கான் சார்? நான் வேலையை ரிசைன் பண்ணி பேசாமல் விருதுநகர் பஸ் ஸ்டாண்டில் இழந்த போல வியாபாரம் பார்த்து பொழைச்சிக்கிறேன் சார். அவர் போன கட் பண்ணியா, உனக்காவது பரவாயில்ல 13 எழுதியிருக்கான். எனக்கு ஒரே வேலை குழப்பிருக்காயா? என்ன சார்? கஸ்தூரி பாய் எல்லாம் கேள்வி ஓட்டிருக்கியா? நான் அதை யார்கிட்ட போயா கேட்பேன். ஏயா என் ஜனவை கெடுக்கிற நீ போய் என்கிட்டாவது போய் தொலையா அப்படி. இதுதான் சார் இக்கரைக்கு அக்கறை பச்சை. நீங்கள் நினைக்கலாம் அந்த என்ன அப்படின்னா 2க்கு வித்தியாசம். புதிய தலைமுறை ஒன்றும் ஒரு 50 வருஷம் 60 வருஷம் வித்தியாசம். அதுக்குள்ளே எவ்வளோ மாற்றங்கள் வந்திருக்கு. அறிவுஜீவிகளாக பார்த்தீங்களா? எல்லாத்துக்கும் நாங்கள் ஒரு 8 மணிக்கு மேலே போனால் ஒரு ஊருக்கு அட்ரஸ் கேட்க முடியாது. நான் கேட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நான் வள்ளுவர் குறள் 100வது அதிகாரத்தில் ஒழுக்கமுடைய மச்சான்னு சொன்னேன். அந்த ஒழுக்கம், பண்பாடு, கலாச்சாரம் ரொம்ப உயிர்ப்போடு இருந்தது. உலக நாடுக்கு முன்னுதாரணமாக இருந்தது. நம்ம பழமையான தலைமுறைகள் அவர்கள் விட்டு சென்ற கல்ச்சர். அந்த காலத்தில் விவேகானந்தரை ஒருத்தரை சொன்னீங்களே, 100 இளைஞரை என்னிடம் கொடுங்கள் என்று கேட்டார் விவேகானந்தர். ஆனால் இன்றைக்கி 100 இளைஞரை கொண்டு வர ஒரு விவேகானந்தரை கொண்டு வர முடியுமா? அது பழைய தலைமுறையால் மட்டும்தான் முடியும். எல்லாரையும் படிக்க வச்சாரே, தாம் படிக்காமல் காமராஜர், அவர் மாதிரி ஒரு ஆளை இப்போ நீங்கள் கொண்டு வர முடியுமா? எவ்வளோ திரும்புறவுக்கெல்லாம் அவ்வளவு மனிதர்கள். வாடிய பயிரை கண்ட வள்ளலார் பயிர் வாடியதுக்கே வாடியிருக்கார். இன்றைக்கி உயிர் வாடினா அந்த பாட்டுக்கு அதை பற்றி கண்டுக்கிட்டு திடீர்னு ஆக்சிடென்ட் 15 பேர் காலி. 15 பேர் தானாக்கும். நேரத்தில் ஸ்பாட்டில் 23 மாப்பிள்ள அப்படின்னு பொறுக்காட்சி மாதிரி அது ஒரு ரசனைக்குள்ளாக்கிட்டேன். அதில் ரொம்ப வெகுளித்தன்மையான ஆரோக்கியமான வாழ்க்கை, அழகான வாழ்க்கை இருந்தது. முன்னோர்கள் வாழ்ந்தது. அவர்கள் விட்டு சென்ற ஒரு சில விஷயங்களை கடைபிடித்தாலே இன்றைக்கி பார்த்தீங்களா, சின்ன சின்ன பசங்க இந்த திருவள்ளூரில் பாருங்கள், 3 கோடி ரூபா இன்சூரன்ஸ் தந்தைக்கு. அதனால் அப்பா வேலை பார்க்கும்போது இறந்துட்டார்னா அந்த அரசு பணி பையனுக்குன்னு சொல்லி 2 அண்ணன் தம்பியை ஒன்றா சேர்ந்து திருவள்ளூரில் விஷமிக்க ஒரு கட்டு விரியன் பாம்பை கொண்டு வந்து பெட்டில் போட்டு அப்பா கழுத்தில் கடித்து அங்கேயே சாகுறார். இது எதனால் வந்துச்சு சார்? உலகத்திலே நான் ஒரு தொடக்கத்தில் ஒன்று சொன்னேன். சூப்பர் ஸ்டார் யார்? தான் பையன் ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு ஷூ கேட்குறான்றக்கா தான் பிஞ்சு ஒன்று செருப்பை தச்சு போட்டுட்டு அவனுக்கு 2000 ரூபாய்க்கு செருப்பு வாங்கி கொடுத்து நடக்க விட்டு அழகு பார்க்குறவர் அவர் தந்தை. எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா? அடுத்த தலைமுறை இளைஞர்களை வேறு வழியில் மாற்றி கொண்டு போகிற நேரத்தில் உங்கள் குழந்தைகளை கண்காணிங்கள், சிறப்பு மிக்க குழந்தைகளாக கொண்டு வாருங்கள். எங்கள் அப்பா என்னை அடித்தார், செதுக்கினார், இன்றைக்கி ஓரளவு உங்கள் உட்காந்து பேசுகிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் எங்கள் அப்பாவுடைய அணுகுமுறை, அவர் சொல்லிக் கொடுத்த விஷயம். அவர் வழிகாட்டில் வாழ்ந்து காட்டினார். நிரம்ப உதவி செய்வார், நிறையா புண்ணியம் செய்வார். ஒருத்தர் ரோட்டில் ஒரு குரங்கு அடித்து போட்டு போயிட்டான்.
சிவரக்கோட்டைன்னு ஒரு ஊரில். அப்படி போடக்கூடாதுப்பா, அது ராமருடைய வாகனம்னு சொல்லி அந்த இடத்துல புதைச்சி ஒரு கோயில் கட்டினார். இதெல்லாம் நான் பார்க்குறேன், எனக்கு அவர் எதுவும் சொல்லலை. அதை கற்றுக்கிட்டு வரும். புராணங்கள் ஒவ்வொன்றும் சொல்லித்தரது தான். ஒரு சகோதரர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்வது ராமாயணம், சகோதரர்கள் எப்படி இருக்கக்கூடாது என்று சொல்வதுதான் மகாபாரதம். சொல்கிறேன் பார்த்தீங்களா? அதனால் நல்ல சமூகம் வேண்டும் என்றால் முன்னோர்கள் இட்டு போன அழகான விஷயங்களை கடைபிடிப்போம் என்று சொல்லி இந்த அருமையான புத்தக திருவிழாவில் உயர் திரு அதிகாரிகள், நம்ம டிஆர்ஓ சார், கலெக்டர் அம்மா, அதேபோல் நம்முடைய பப்பாசி நிறுவனம், அதேபோல் நம்முடைய கிளப்பில் இன்னைக்கு இவ்வளோ அழகாக இந்த பிரம்மாண்டமாக வடிவமைச்சிருங்க. கடைசி வரைக்கும் குறையாத கூட்டம். எது சிறந்த பட்டிமன்றம், எது அழகான நிகழ்வு அப்படின்னா, கடைசி வரைக்கும் மக்கள் எதை விரும்பி இருந்து கேட்கிறார்களோ அது சிறந்த நிகழ்வு. இன்றைக்கு இந்த சிறந்த நிகழ்வை வழங்கிய நம்முடைய பெரம்பலூர் புத்தக திருவிழாவுக்கு நன்றி சொல்லி, அன்புக்குரிய நண்பர்களுக்கு நன்றி சொல்லி, நல்ல ஊடகம், நல்ல இந்த மாதிரி தகவலை கொண்டு செல்கிற ஊடகத்துறைக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கு நன்றி சொல்லி, மீண்டும் நல்ல ஒரு சூழல் உங்களால் சந்திக்கும் வரை அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம்.